அனைவருக்கும் வணக்கம். குறுந்தொகையில் இன்றைக்கி 17வது வகுப்பு. வேறு வேறு தலைப்புகளில் வேறு விரிவுரையாளர்கள் உங்களுக்கு குறுந்தொகை விளக்கியிருக்காங்க. நான் ஏற்கனவே குறுந்தொகையில் 2வது வகுப்பு எடுத்திருக்கேன். இன்றைக்கு நான் எடுக்க போகிறது குறுந்தொகையில் வரலாற்று செய்திகள் அப்படிங்கிற தலைப்பில் முதல் 25 பாடல்களில் எந்தெந்த பாடல்களில் வரலாற்று செய்திகள் இருக்கோ அதை மட்டும் நான் சொல்ல போகிறேன். வரலாற்று செய்திகள் அப்படிங்கும்போது சங்க இலக்கியம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுடைய வரலாற்றை எழுதுவதற்கு ஒரு முக்கியமான ஒரு ஆவணமாக இருக்குது. இலக்கியம் வரலாற்றை எழுதுவதற்கு எந்த அளவுக்கு ஆவணமாக பயன்படும் அப்படின்னா, இலக்கியத்தில் எப்போதுமே உயர்வு நவிர்ச்சி இருக்கும். எல்லாம் கொஞ்சம் வியந்து ஒரு எக்ஸாகரேட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அது அதுலேருந்து வரலாற்றை பிரித்து எடுப்பது கொஞ்சம் கடினம். அதுலேருந்து வரலாறை நம்ம கவனமாக நம்ம பிரித்து எடுக்கணும். வரலாறு அப்படிங்கும் பொழுது நமக்கு பலவிதமான வரலாறு இருக்குது. அரசியல் வரலாறு இருக்குது, பண்பாட்டு வரலாறு இருக்குது, சமூக வரலாறு இருக்குது. இந்த மாதிரி செய்திகள் எல்லாமே குறுந்தொகை பாடல்களில் பதிவாயிருக்கு. அந்த வரலாற்று செய்திகளை பிரித்து நாம் எடுக்கிறோம். குறுந்தொகை என்பது அக இலக்கியமாக இருந்தாலும் அதில் புறச்செய்திகளும் பதிவாகி உள்ளன. அதாவது குறுந்தொகை அப்படிங்கிறது அக இலக்கணம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஒரு தலைவன் தலைவியுடைய காதல், அந்த காதலுடைய பல்வேறு திணை அடிப்படையில் அந்த காதலை பாடுவது. அப்படிங்கும்போது அந்த உணர்வுகள் சார்ந்து அந்த இலக்கியம் பாடப்படுது. இருந்தாலும் அதில் உவமையாகவோ அல்லது வேறு விதமாகவோ அதில் சில வரலாற்று செய்திகள் பேசப்படுது. அப்படி பேசப்படும்போது அந்த வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் நமக்கு ஏற்பட்டு, அதே மாதிரி செய்தி வேறு எங்கேயாவது சங்க இலக்கிய பாடல்களில் பேசப்பட்டிருக்கா அப்படின்னு நம்ம இதை போய் தொடர்ந்து தேடி பார்த்து அந்த வரலாற்று செய்திகளை நாம் கற்றுக்கொள்கிறோம். அப்படி சங்க இலக்கியத்தில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய வரலாற்று செய்திகள் நிறைய உண்டு. அதுக்கு குறுந்தொகை ஒரு அடிப்படையாக அமையுது. குறுந்தொகையில் பாடிய புலவர்களில் சில புலவர்கள் வரலாற்றில் ரொம்ப ஆர்வம் கொண்டு வரலாற்று செய்திகளையே ஓமையாக வைத்து பாடியிருக்கிறார்கள். அதில் ரொம்ப முக்கியமான புலவர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாமூலனார் அப்படிங்கிற புலவர், அப்புறம் பரணர் அப்படிங்கிற புலவர், அப்புறம் ஔவையார். இவங்களுடைய பாடல்கள் எல்லாம் வரலாற்று செய்திகள் வழக்கமாக இடம்பெறுவது உண்டு. அவங்க காதல் பற்றிய பாடல்களை பாடினாலும் அதில் ஏதேனும் ஒரு வரலாற்று செய்தியை அடிப்படையாக வச்சு பாடுவாங்க. அந்த மாதிரியான பாடல் நமக்கு ஏதாவது ஒரு செய்தி நமக்கு கன்வே பண்ணும். அதில் அந்த காலத்தில் இருந்த ஒரு சமூக நிலையை கன்வே பண்ணலாம், சமூக நிலையை நமக்கு எடுத்து காட்டலாம், அல்லது ஒரு வரலாற்றில் இருக்கக்கூடிய யாராவது அரசர்களை பற்றிய செய்திகளை நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கும், அல்லது ஏதாவது தமிழ் பண்பாட்டு மரபு சார்ந்த ஒரு விஷயத்தை நாம் தெரிஞ்சு கொள்வதற்கு உதவியாக இருக்கும். இந்த மாதிரி சில விஷயங்கள் அதில் இருக்குது. இதில் சில பாடல்கள் முதல் 25 பாடல்களில் ஒரு சில பாடல்களை பார்க்கலாம். ஓப்பன் பண்ணுங்க. அதில் திணை துறை விளக்கம் அப்படிலாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். எந்த சூழ்நிலையில் அந்த பாடல் பாடப்படுது அப்படிங்கிறது அது எல்லாமே நீங்கள் நிறைய குறுந்தொகை வகுப்புகள் 17வது வகுப்பு வரைக்கும் வந்துட்டீங்க. அதனால் குறுந்தொகையினுடைய சில அடிப்படை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு கூற்று நாடகங்கள், யாராவது ஒருத்தர் பேசுகிற ஒரு வசனம் மாதிரி தான் குறுந்தொகை பாடல்கள் அமைஞ்சிருக்கும். தலைவனாகவோ தலைவியாகவோ செவிலித்தாயாகவோ தோழியாகவோ யாராவது ஒருத்தர் பேசுகிற மாதிரி தான் குறுந்தொகை பாடல் அமைஞ்சிருக்கும். அதனால தான் அதை ஒரு கூற்று நாடகம் அப்படின்னு சொல்லுவோம், ட்ராமாட்டிக் மோனோலாக் அப்படின்னு சொல்லுவோம். யார் பேசுகிறாங்க, எந்த சூழ்நிலையில் பேசுகிறாங்க அப்படிங்கிறது திணைத்துறை விளக்கமாக நமக்கு அமைஞ்சிருக்கும். இப்போ அவங்க பேசக்கூடிய அந்த டயலாக்கை தான் பாடலாக அந்த புலவர்கள் பாடியிருப்பாங்க. அந்த பாடல் வரிகளை வச்சுக்கிட்டு நம்ம அதிலேருந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு, எந்த சூழ்நிலையில் சொல்லப்பட்டிருக்கு, என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நம்ம ஒரு செய்தியாக எடுப்போம். ஔவையார் பாடல் பார்க்கலாம். அதில் முதல் 25 பாடல்கள் உள்ள வரலாற்று செய்திகள் நம்ம பார்க்குறோம். பெரும்பதுமனார் அப்படிங்கிற இந்த பாட்டை பாடின புலவர் பாலைத்திணை பாடல். இந்த பாடலுடைய பின்னணி என்னென்னா, தலைவனும் தலைவியும் தங்கள் குடும்பத்தை விட்டு நீங்கி, அவங்க 2 பேருக்கு திருமணத்துக்கும் சம்மதம் கிடைக்கல. அப்போ அதை விட்டு நீங்கி வேறு ஊருக்கு போகிறாங்க. அப்படி போகும்போது எதிரே வந்தவர்கள் தலைவியின் காலில் அணிந்திருந்த சிலம்பினை கண்டு அவ்விருவருக்கும் திருமணம் நடைபெறவில்லை என்று உணர்ந்து இறங்கி கூறியது. அவங்க திருமணம் வீட்டில் சம்மதம் கிடைக்காதனால வேறு ஊரில் போய் திருமணம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் பார்க்குறவங்க சொல்வதாக வரக்கூடிய பாடல் இது. வில்லோன் காலன கடலே
தொடியோல் மெல்லடி மேலவும் சிலம்பே நல்லோர் யார்கொள் அழியர் தாமே ஆரியர் கயராடு பறையின் கால்புறக் கலங்கி வாகை வெண்ணற்று ஒழிக்கும் வேய்பயில் அழுவம் முன்னியோரே. இது ரொம்ப முக்கியமான ஒரு வரலாற்று செய்தி கொண்ட பாடல் இது. சிலம்பு களி நோன்பு அப்படின்னு அந்த காலத்தில் ஒன்று இருந்தது. சிலம்பு களி நோன்புனா திருமணமான பெண்கள் காலில் சிலம்பு அணிவதில்லை, இந்த சிலம்பை கழட்டிடுவாங்க. அதுக்கு வந்து சிலம்பு களி நோன்பு அப்படின்னு பேர். இப்போது தாலி பெருக்கி கட்டுறது அப்படின்னு ஒரு திருமணத்தில் ஒரு சடங்கு இருக்குது. மஞ்சள் கயிற்றில் சில சமூகங்களில் மஞ்சள் கயிற்றில் தான் தாலி கட்டுவாங்க. அதுக்கப்புறமா பொன்னால் செய்யப்பட்ட சங்கிலியில் அந்த தாலியை கோர்ப்பாங்க ஒரு நாள். அதுக்கு வந்து தாலி பெருக்கி கட்டுறதுன்னு சொல்லுவாங்க தென் மாவட்டங்களில். ஸோ அந்த மாதிரி ஒரு சடங்கு மாதிரி அந்த காலத்தில் வந்து சிலம்பு களி நோன்பு. திருமணம் ஆகுனதையும் காலில் சிலம்பு அணிஞ்சிருப்பாங்க. திருமணம் ஆன அப்புறமா காலிலேருந்து சிலம்பு கழட்டிடுவாங்க. அதை வந்து ஒரு சடங்கு மாதிரி செய்வாங்க. ஏன் காலில் வந்து திருமணம் ஆகாத பெண்கள் வந்து காலில் சிலம்பு அணியணும் அப்படின்னு வழக்கம் இருந்தது அப்படிங்கிறதுக்கு தமிழ் காதல் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது. ரொம்ப புகழ்பெற்ற சங்க இலக்கியம் பற்றிய புத்தகங்களில் ரொம்ப புகழ்பெற்ற புத்தகம் தமிழ் காதல் அப்படின்னு வா சுபமாணிக்கனார் அப்படிங்கிற தமிழறிஞர் எழுதின புத்தகம். அதில் வந்து அவர் வந்து அதை குறித்து சிலம்பு களி நோன்பை பற்றி விரிவாக எழுதியிருக்கார். சிலம்பு களி நோன்பு அப்படிங்கிறது தொல்காப்பியத்தில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒருவர் பார்த்து எப்படி காதலிக்கிறாங்க ஒரு தலைவனும் தலைவியும் அப்படின்னா, அதாவது பாலது ஆணை அப்படின்னு சொல்கிறார். அது வந்து ஒருத்தர் இப்போ ஒரு தலைவன் எத்தனையோ பெண்களை பார்க்குறான், ஒரு தலைவி எத்தனையோ ஆண்களை பார்க்குறாங்க. பார்த்தாலும் எந்த இடத்துல இவன் வந்து என்னுடைய தலைவன் அப்படின்னு அவனுக்கு தோணுது, அல்லது அவனுக்கு வந்து இவள் என் தலைவி அப்படின்னு தோணுது அப்படின்னா அது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அது தொல்காப்பியர் வந்து பாலது ஆணை அப்படின்னு சொல்கிறார். இவங்களை பார்த்த உடனே இவன் தான் என்னுடைய தலைவி அப்படின்னு தலைவனுக்கு தோணும். அது மாதிரி தலைவிக்கு இவன் தான் என் தலைவன் தோணும் அப்படின்றார். அவள் பார்க்கின்ற பொழுது அந்த பெண் ஏற்கனவே திருமணமான பெண்ணாக இருந்தால் அது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா? அதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க, அந்த காலத்தில் வந்து ஒரு பெண்ணை பார்க்கின்ற பொழுது இந்த பெண் வந்து திருமணம் ஆனவளா ஆகாதவளா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக காலில் வந்து சிலம்பு அணிஞ்சிருப்பாங்க. அது வந்து பார்க்கும் பொழுது அவங்களுடைய காலில் சிலம்பு அணிஞ்சிருந்தால் அது வந்து திருமணம் ஆகாத பெண் அப்படின்னு தெரியும். அப்போ தான் அவங்க நிமிர்ந்து பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பண்பாட்டு மரபு குறித்து அவர் எழுதுகிறார். அப்போது வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த காலில் சிலம்பு இருக்குது அப்படின்னா திருமணம் ஆகாத பெண் அப்போ ஒருத்தர் சந்திக்கிறாங்க. அப்புறம் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு வந்து 2 பேருக்குமே ஒரே மாதிரி உணர்வு தோறுகின்ற பொழுது காதல் பிறக்கிறது. அதுக்கப்புறமா அவங்க திருமணம் செஞ்சுக்கிறாங்க. திருமணம் வந்து அது திருமணம் நடக்கிறது வரைக்கும் அவங்க தனியாக சந்தித்து பேசிகிட்டு இருக்காங்க. களவு மனம் அல்லது களவியல்னு பேர். அப்புறம் திருமணம் நடக்குது. கரணம்னு சொல்லுவோம் திருமணத்தை. தொல்காப்பியர் அதெல்லாம் பற்றி சொல்லியிருக்காரு, கரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் கரணத்துக்கு அப்புறமா கற்பு வாழ்க்கை, களவு கரணம் கற்பு அப்படின்னு 3 நிலையில் அமையும் காதல்ங்கிறது. இந்த களவு எவ்வளோ நாள் நீடிக்கலாம் அப்படின்னா பின்னால் உள்ள நூல்கள் வந்து அது வந்து ஒரு 90 நாளைக்கு மேல் நீடிக்கக்கூடாது அப்படின்னு உரையாசிரியர்கள் பின்னால் வந்த அகப்பொருள் இலக்கண நூல்கள்லாம் சொல்லுது. அந்த களவு காலத்தில் அவங்க எவ்வளோ தூரம் நெருங்கி பழகுவாங்க அப்படின்னு தெரியாது. அந்த பெண் கருவுறுவதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து ஒரு 3 மாதத்துக்கு மேல் களவு வாழ்க்கை நீடிக்கக்கூடாது அப்படின்னு பிற்காலத்தில் தொல்காப்பியர் அதை பற்றி ஒன்றும் சொல்லலை, எவ்வளோ காலம் நீடிக்கலாம் அப்படின்லாம் சொல்லலை. ஆனால் களவு காலத்தில் இருக்கும் பொழுதே அவங்கள சீக்கிரமாக திருமணம் பண்ணிக்கொள்ள சொல்லி தலைவி வந்து பேச மாட்டாங்க. தலைவி சார்பாக தோழி வந்து தலைவன்ட்ட சொல்லிகிட்டே இருப்பாங்க, நீ வந்து சந்திக்கிறது ஓகே தான், ஆனால் ரொம்ப நாள் இந்த மாதிரி இருக்க முடியாது, சீக்கிரமாக திருமணம் பண்ணிக்கோ, அதான் அவங்க 2 பேருக்கும் நல்லது அப்படின்ட்டு. அது சார்ந்த பாடல்கள் ஏற்கனவே நான் முந்தின வகுப்புலேயே பார்த்துருக்கோம். அதாவது 2வது வகுப்பில் பார்க்கும்போதே 18வது பாட்டு, குறுந்தொகையில் 18வது பாட்டு ரொம்ப சிறுகோட்டு பெரும்பலம் தூக்கி அங்கிவள் உயிர்த்த வச்சிருது காமம் பெரிது அப்படின்னு சொல்லிட்டு கபிலர் பாடல் பார்த்துருக்கோம். இப்போ இங்கே இந்த கதையை பொறுத்த மட்டும் 2 பேருடைய தலைவன் தலைவிக்கு திருமணத்துக்கு வீட்டில் ஒப்புதல் கிடைக்கல. அப்போ அவங்க அந்த ஊரை விட்டு வேறு ஊருக்கு போகிறாங்க. தொல்காப்பியர் அதை பற்றியும் சொல்லியிருக்கார். கொடுப்போர் இன்றியும் கரணம் உண்டு உடன்போக்கோடு ஏகிய காலையான அப்படின்னு சொல்கிறார். தொல்காப்பியர் சொல்கிறார், அதாவது உரிய பெரியவர்கள் இல்லாமல் 2 மரபு சொல்லுவார் தொல்காப்பியர். கொடைக்குறி மரபு, கொளற்குறி மரபுன்னு. கொடைக்குறி மரபு அப்படின்னா பெண் வீட்டுக்காரங்க தாரை வார்த்து கொடுக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? பெண் வீட்டுக்காரங்க தான் தாரை வார்த்து கொடுப்பாங்க. தலைவன் வீட்டுக்காரங்க அந்த பெண்ணை வந்து எடுத்துகிட்டு தன் வீட்டுக்கு கூட்டு வருவாங்க, அழைச்சிட்டு வருவாங்க.
தலைவி வந்து தலைவன் வீட்டில் தான் போய் வாழ்கிறது மரபு அந்த காலத்தில். ஸோ அதனால் வந்து கொடைக்குறி மரபு அப்படிங்கிறது தலைவியோடைய மரபு, கொளற்குறி மரபு அப்படின்னா தலைவனோட வீடு. அப்போ அவங்க வந்து திருமணம் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ 2 வீட்டார் சம்மதம் இருந்தால் தான் திருமணம் நடக்கும். பெரும்பாலான நேரங்களில் அப்படி தான் திருமணம் நடந்திருக்கணும். ஆனால் அப்படி இல்லாமலும் சில சமயம் 2 பேரும் மறுத்துடுறதும் உண்டு திருமணத்துக்கு. அப்போ வந்து அவங்க காதலில் உறுதியாக இருந்தாங்கன்னா அந்த ஊரை விட்டு வேறு ஊருக்கு போவாங்க. இப்போ காதலித்த உடனே தான் கல்யாணம் பண்ணணுமா, வேறு ஆள் கல்யாணம் பண்ண மாட்டாங்களா அப்படின்னா அதுவும் இருக்குது. இங்கே நொதுமலர் வரைவுன்னு பேர் அதுக்கு. ஃபாரின் மாப்பிள்ளைன்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம வேற ஒரு மாப்பிள்ளை சினிமாலெலாம் வருவாங்க, ஹீரோயின் கல்யாணம் பண்ணிட்டு இருப்பாங்க, திடீர்னு ஒரு ஃபாரின் மாப்பிள்ளை ஒருத்தர் வருவார். அப்புறம் அந்த ஹீரோயினுக்கு அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா பேச்சு வரும். ஒரு கடைசியில் அவர் விட்டு கொடுத்துட்டு தியாகம் பண்ணிட்டு போயிடுவார், நீங்களே கல்யாணம் பண்ணிங்கன்ட்டு. சில சமயத்தில் அவங்களுக்கு கல்யாணம் ஆகிறது உண்டு. அந்த மாதிரி நொதுமலர் வரைவு, நொதுமலர்னால் சமன் எல்ஸ் அப்படின்னு அர்த்தம், வேறு ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகிறது உண்டு. அந்த மாதிரியும் திருமணம் தலைவன் தலைவி விரும்புகிறவங்களுக்கே கல்யாணம் நடந்ததுன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி நொதுமலர் வரைவும் நடந்திருக்கு. அதை பற்றியும் செய்திகள் இருக்குது. இப்போ தலைவன் தலைவிக்கு இடையில் கல்யாணத்துக்கு சம்மதம் கிடைக்காத போது காதலில் உறுதியாக இருந்தாங்கன்னா வேறு ஊரில் போய் கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்கு வந்து உடன்போக்கு அப்படின்னு பேர், எலோப்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஊரில் ஓடி போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த ஓடி போய் கல்யாணம் கட்டிக்கலாமா, கல்யாணம் கட்டிட்டு ஓடி போகலாமா அப்படின்னு ஒரு சினிமா பாட்டு கூட ரொம்ப பாப்புலராக சிநேகன் எழுதியிருப்பார். கவிஞர் முத்துலிங்கம் கூட ஒரு வாட்டி கேட்டார் அவரை சிநேகனை பார்க்கும்போது, ஓடி போய் கல்யாணம் கட்டிக்கலான்டா ஓகேடா, அது வந்து ஒன்றும் தப்பு இல்லை, கல்யாணம் கட்டிட்டு ஏன்டா விட்டு ஓடி போகிற, வச்சு வாழ வேண்டியதானே அப்படின்னு கேட்பார். ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும்போது கேட்டார். அந்த மாதிரி கல்யாணம் பண்ணுறதுக்காக ஓடி போய் கல்யாணம் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து எலோப்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். உடன்போக்கு அப்படின்னு நம்ம தமிழ் பண்பாட்டு மரபில் சொல்லியிருக்கு. தங்கள் பெற்றோரை நீக்கி தமர்னா உறவினரை நீக்கி அவன் மேலே அவ்வளோ தூரம் காதல் வந்து அந்த பெண் வந்து தன் வீட்டை துறந்து போய் கல்யாணம் பண்ணுறது. அதுக்கப்புறமா அவங்க சமாதானம் ஆகலாம். அப்போ சம்மதம் கிடைக்கல, அந்த சமயத்தில் சம்மதம் கிடைக்கல. அப்போ அவங்களுடைய சூழல் என்ன, அவங்க 2 பேரும் வீட்டை நீங்கியே போகிறாங்க. போகிறத பார்த்தவங்க பேசுகிற மாதிரி இந்த பாடல் எழுதப்பட்டிருக்கு. அப்போ பார்க்கும் பொழுது அவங்க பார்த்த மாத்திரத்திலே கண்டுபிடிச்சிக்கிறாங்க, இந்த பொண்ணும் பையனும் வீட்டை விட்டு கிளம்பி வந்துட்டாங்க, ஆனால் இவங்களுக்கு கல்யாணம் ஆகலை அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு இண்டிகேஷன் தெரியுது. எப்படின்னா அந்த பெண்ணுடைய காலில் சிலம்பு இருக்குது. அப்போ சிலம்புகளின் நோன்பு நடக்கலை இந்த பெண்ணுக்கு அப்படின்னு அவங்களுக்கு தெரியுது. அப்போ அந்த பெண் வந்து இன்னும் திருமணமாகாத பெண் அப்படின்னு அவங்களுக்கு தெரியுது. அந்த பையன் வந்து ஒரு பணக்கார வீட்டு பையன் தெரியுது. ஏன்னா அவன் வந்து ஒரு கையில் வந்து ஒரு கழல் அணிஞ்சிருக்கான். இப்போ வந்து இந்த பிரேஸ்லெட் போடுவாங்களே, அந்த மாதிரி பிரேஸ்லெட் தான் இந்த ரிஸ்ட்டில் போடுறது. கழலுங்கிறது இந்த கையில் வந்து மேல் கையில் அணிகிறது. அவங்க கழல் அணிந்த தலைவன் அப்படின்னா இப்போ கொஞ்சம் பணக்கார, இல்லை சாதாரண ஆட்களில் கழல் அணிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ கொஞ்சம் இதில் வந்து ஒரு பணக்கார வீட்டு பையன் அப்படின்னு தெரியுது. அவனுடைய ஒரு கையில் வந்து வில் வச்சுருக்கான். காட்டு வழியாக போகும்போது இந்த காலத்தில் எல்லோரும் வில் வச்சுருப்பாங்க பாதுகாப்புக்காக. அப்போ அவனை வந்து வில்லோன்னு சொல்கிறாங்க. வில்லாளன் அப்படின்னா தலைவனை குறிக்கும். வில்லாளான்னு சினிமா பாட்டில் கூட வருது இல்லையா, அந்த மாதிரி வில்லோன் காலன கலலை. அவனுடைய வில்லோன் வந்து காலில் வந்து கழல் அணிஞ்சிருக்கான். தொடியோள்னா தலைவி, இதில் வரக்கூடிய தொடியோள். மெல்லடி மேலவும் சிலம்பே, அவள் காலில் வந்து சிலம்பு அணிஞ்சிருக்கா. நல்லோர் யார்கொள், இந்த நல்லவர்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க. கொல் அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து அசைச்சொல் அப்படின்னு அர்த்தம். கொலை பண்ணுறது இல்லை. இந்த கொல் அப்படின்னா அணங்குகொள் ஆய் மயில் கொள்ளோ கணங்குலை மாதர்கொள் மாலும் என் நெஞ்சு அப்படின்னு திருவள்ளுவர் ஒரு குறளில் எழுதுகிறார். அணங்குகொள் அப்படின்னா இவள் வந்து தெய்வ பெண்ணா, அணங்குகொள் ஆய் மயில் கொள்ளோ, இவள் மயிலா, இவள் தெய்வ பெண்ணா மயிலா, அணங்குகொள் ஆய் மயில் கொள்ளோ கணங்குலை மாதர்கொள் மாலும் என் நெஞ்சு. காதில் குலையடைந்து இந்த பெண்ணின் பால் என் மனம் மயங்குகிறது. இவள் வந்து பெண்ணா மயிலான்னு தெரியல, சாயலை பார்த்து மயிலா பெண்ணான்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு தலைவன் வந்து ஒரு தலைவியை பார்த்து பாராட்டுவதாக திருக்குறளில் இன்பத்துப்பாலில் ஒரு பாடல் இருக்குது, தகையணங்குறுத்தல் அப்படிங்கிற அதிகாரத்தில். அது வந்து இந்த கொல் அப்படிங்கிற வார்த்தை வந்து ஒரு அசைச்சொல்லாக பயன்படும். அதுக்கு வந்து பொருள் கிடையாது, சில இடங்களில் பொருள் இல்லாமல் வரும். அப்போ வந்து யார் அப்படிங்கிற வினாச்சொல் அடுத்து வரும். அப்போ வந்து நல்லோர் யார்கொள், இவர்கள் இந்த நல்லவர்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த நல்லவர்கள் யார், இந்த தலைவனும் தலைவியும் யார்? அழியர் தாமே, இந்த பொருளரை கொஞ்சம் மேலே தள்ளுங்க. வில்லை வைத்திருக்கும் அவன் கால்களில் கடலை அணிந்திருக்கின்றான், வளையல் அணிந்த அவள் மென்மையான கால்களில் சலங்கை அணிந்துள்ளாள், சிலம்பு அணிந்துள்ளாள் அப்படின்னு எழுதலாம். இந்த நல்லவர்கள் யாரோ? அழியர் தாமே அப்படின்னா பரிதாபத்துக்கு உரியவர்களாக தோன்றுகிறார்கள். ஏன்னா இவங்களுக்கு வீட்டில் சம்மதம் கிடைக்கல, அதனால் வீட்டை விட்டு
ரொம்ப பார்த்தாலே ரொம்ப ஒரு டயர்ட் லுக்கில் போயிட்டுருக்காங்க. அப்போ வந்து அழியர் தாமே அப்படின்னா அவங்க வந்து நம் இரக்கத்துக்கு உரியவர்கள், இந்த தலைவிடும் தலைவியும் நம் இரக்கத்துக்குரியவர்கள், அவர்கள் நல்லவர்களாகவும் தருகிறார்கள், தங்கள் காதலில் உறுதியாக இருந்து மீண்டு வந்ததால் நல்லவர்களாகவும் தருகிறார்கள். அவர்களுடைய காதல் என்பது இயற்கையால் ஆசீர்வதிக்கப்பட்டது அப்படிங்கிறத அடுத்த 2 வரியில் பெரும்பதுமனார் சொல்கிறார். அந்த மேல் போங்க, பாடலுக்கு போங்க. ஆரியர் கயராடு பறையின் கால்புற கலங்கி வாகை வெண்ணற்று வலிக்கும் வேய் அயில் அழுவ முன்னியோரே. அதாவது அவங்க காதல், இவங்க நடந்து போகும்போது அவளுடைய காலில் வந்து சிலம்பு ஒளி வந்து கேட்டு அவங்க வீட்டுக்காரங்க வந்து கூட்டு போயிடக்கூடாது, அவளை வந்து ஊர் மக்கள் வந்து யாருன்னு பார்த்து அவளை வந்து தெரிஞ்சிடக்கூடாது, இவங்க நடந்து போகிறது ஊருக்கே தெரியாமல் அமைதியாக போட்டோம் அப்படின்னு இவங்கள் செல்லக்கூடிய ஆரவாரம் மற்றவர்களுக்கு கேட்டு விடாதபடி வாகை மரம்ங்கிறது சங்க காலத்தில் எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு திணையிலையும் மரங்கள், பல்வேறு மரங்கள் சுட்டப்படும். குறிஞ்சி மரம், வாகை மரம் அதெல்லாம் சுட்டப்படும். இதில் வந்து வாகை மரம், வெற்றி வாகை சூடினான்னு சொல்கிறோம் இல்லையா, வாகைப்பூ அப்படிங்கிறது வெற்றிக்கான அடையாளம். அந்த வாகை மரத்தில் வந்து நெற்றுக்கள் இருக்கும். நெற்றுக்கள்னால் முற்றிய காய், இந்த அவரைக்காய் மாதிரி காய் இருக்கும். அந்த அவரைக்காயில் வந்து உள்ள விதை இருக்கும். அந்த விதை வந்து நல்ல அந்த காய் வந்து மரத்தில் இருக்கும்போதே நல்லா சுருங்கிடுச்சு அப்படின்னா அந்த விதை வந்து ரொம்ப உள்ளே போயிடும். அந்த விதை இருக்கக்கூடிய அந்த பாட்டில் வந்து உள்ளே இருக்கிறதுனால காற்றுல ஆடும்போது ஒரு சலங்கை மாதிரி ஒலிக்கும். வாகை வெண்ணற்று வந்து காற்றுல வந்து அந்த மரத்தை ஆடும்போது அந்த வெண்ணற்றுக்கள் ஒலிக்கிற ஒளி வந்து எதை மாதிரி இருக்கும் அப்படின்னா ஆரியர்கள் கயராடும்போது ஒலிக்கின்ற பறை ஓசையை ஒத்திருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஆரியர் கயராடு பறையின் வாகை வெண்ணற்று ஒலிக்கும் அப்படின்றது. இதில் ஒரு பண்பாட்டு செய்தி என்ன அப்படின்னா, ஆரியர் அப்படிங்கிறது வடக்கிலிருந்து வந்தவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ அந்த ஆரியர்கள் அப்படிங்கிறவங்க வந்து கயற்றில் ஆடும், ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் கண்ணாயிரு அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் கண்ணாயிரு. அப்போது வந்து அவங்க வந்து ஒரு விதமான கூத்து நிகழ்த்துவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. எப்படி அந்த கூத்து நிகழ்த்துவாங்க அப்படின்னா கயிற்றை வைத்து கயிற்றில் ஆடி அவங்க அந்த கூத்து நிகழ்த்துவாங்கன்னு சொல்லப்படுது. இன்றைக்கு அந்த பண்பாட்டு மரபு அப்படிங்கிறது எப்படி வந்து காலத்துக்கு மாறுது அல்லது காலத்துக்கும் அது வந்து ஏற்ற இறக்கம் பெறுது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக இந்த வரி அடிக்கடி மேற்கோள் காட்டப்படும். இப்போ ஆரியர்கள் அப்படிங்கிறவங்க கயத்தில் ஆடினாங்க அப்படின்னு சங்க இலக்கியம் பதிவு பண்ணுது. இன்றைக்கி வந்து ஆரியர்கள் யாரும் கயத்தில் ஆடுறதில்ல. ஆரிய கூத்து அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி நம்ம ஒரு கலைக்கூத்தை வந்து யாரும் ஆரியர் கூத்துன்னு சொல்கிறதில்ல. ஆரியர்கள்லாம் இன்றைக்கி சமூக பண்பாட்டு படிநிலையில் வந்து உயர்ந்தவர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் படிநிலைகளை வைக்கப்படுறாங்க. அது சான்ஸ்கிரிட்டைசேஷன் அப்படின்னு சோசியாலஜியில் ஒரு கான்செப்ட் உண்டு. எம்என் ஸ்ரீனிவாசன் ஒரு பெரிய கிரேட் சோசியாலஜிஸ்ட்டு. சான்ஸ்கிரிட்டைசேஷன் அப்படின்னா வந்து வடமொழி மயமாதல். வெஸ்டர்னைசேஷன் எப்படி பேண்ட் ஷர்ட்லாம் போடுறோம், அது மாதிரி சான்ஸ்கிரிட்டைசேஷன் அப்படிங்கிறது ஒரு ஒரு விதமான பண்பாட்டு மாற்றம். நிறைய பேர் வந்து சான்ஸ்கிரிட்டைஸ் ஆகிறதுக்கு விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லி சமூகவியல் ஆய்வுகள் சொல்லுது. ஸோ எப்படி வந்து வெஸ்டர்னைசேஷன் அப்படிங்கிறது ஒரு பக்கம் நடக்குதோ, அப்வர்ட்ஸ் சோசியல் மொபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சமூகத்தில் வந்து எப்படி வந்து மேல்நாட்டுக்காரங்களை பார்த்து பேண்ட் ஷர்ட்லாம் போட ஆரம்பிச்சோமோ, எப்படி நம்ம வந்து இந்த டிஷர்ட்லாம் போட்டு குளோபலைசேஷன் கல்ச்சரில் மாறிட்டு இருக்கோமோ, அதே மாதிரி நம்ம வந்து இந்த கல்ச்சுரல் சைடில் இந்த பண்பாட்டு மரபுகளில் ஆரிய பண்பாட்டு மரபுகள் அதாவது சமூக படிநிலையில் ஆரிய பண்பாடு அப்படிங்கிறது வந்து மற்ற பண்பாடுகளுக்கு மேலோங்கி வளர்ந்ததனால் அல்லது மேலாதிக்கம் செலுத்தியதனால் எப்படின்னா எடுத்துக்கலாம். விமர்சன போக்கில் சொன்னால் மேலாதிக்கம் செலுத்தியதுன்னு சொல்லலாம். இல்லை அதுக்கு வந்து அதனுடைய மேட்டிமைத்தனம் அப்படின்னு சொல்லலாம். மேட்டிமைத்தனம் அல்லது மேல் நோக்கிய அப்வர்டு மொபிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். அதனால் அந்த பண்பாட்டு மரபுகளை மற்றவர்களும் பின்பற்ற முற்பட்டார்கள். அது வந்து இன்றைக்கி வந்து இப்போ ஆரிய கூத்து அப்படிங்கிறது யாரும் கயத்தில் ஆடுற கூத்தை வந்து கலைக்கூத்தாடி அப்படின்னு சொல்கிறோம். கலைக்கூத்தாடி அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து ஒரு டவுன் கிரேடடாக இருக்குது சொசைட்டியில். சோசியல் சமூக விழுமியத்தில் பார்த்தா கலைக்கூத்தாடி, அவர் ஒரு கலைக்கூத்தாடின்னு சொல்கிறோம். மூங்கில் ஆடுறவர், ஒரு படிக்க இயலாத ஒரு வறுமை நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சிறுமியெல்லாம் நம்ம வந்து கலைக்கூத்து ஆடுறதை பார்க்குறோம். மனுஷன் இங்கே வயிற்றுக்காக கயிற்றில் ஆடுறான்னு பாருன்னு ஒரு எம்ஜிஆர் படத்தில், நல்ல நேரம் படத்தில் எம்ஜிஆர் இந்த
இதில் வர்றதெல்லாம் பாட்டெலாம் வரும், ஒரு கம்பளியெல்லாம் நின்று ஆடுற மாதிரி ஒரு காட்சியெல்லாம் காட்டுவாங்க, யானையெல்லாம் வச்சு விளையாட்டு காட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ கலைக்கூத்தாடி அப்படிங்கிறது சினிமாலெலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கிராமத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து கிராமிய கலைகளில் கலைக்கூத்தும் பார்த்துருக்கலாம். மகாநதி படத்தில் கூட வரும். ஸோ அந்த மாதிரி கலைக்கூத்து அப்படிங்கிறது ஒரு முக்கியமான தமிழ் பண்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டுப்புற கலை. இந்த கலைக்கூத்து அப்படிங்கிறது இப்போ ஆரியர்கள் ஆடக்கூடிய கலையாக இல்லை, அது வந்து ஆரியர் அல்லாதவர் ஆடக்கூடிய கலையாக தான் மாறிச்சு. அது எப்போ மாறிச்சு, என்ன மாறிச்சு அப்படிங்கிறது பண்பாட்டு ஆய்வாளர்களுக்கு உரிய கேள்வி. ஆனால் சங்க காலத்தில் ஆரியர்கள் வந்து கயிற்றில் ஆடிருக்காங்க அப்படிங்கிறது இந்த பாடல் வந்து தெரிவிக்குது. அப்படி அவங்க ஆடும் பொழுது வாசிக்கப்பட்ட இசைக்கருவி அப்படிங்கிறது பறை இசைக்கருவி. பறை இசைக்கருவி வாசிக்கப்பட ஆரியர்கள் கயிற்றில் ஆடிருக்காங்க அப்படிங்கிறது இதில் வந்து இது வந்து ஒரு ஊமையாக பயன்படுத்துகிறார். ஜஸ்ட்டு போகிற போக்கில் ஒரு ஊமையாக பயன்படுத்துகிறார். அவங்க அந்த காதலர்கள் வந்து ரொம்ப நல்லவர்கள், அவர்களை வந்து இயற்கையை வந்து வாழ்த்துகிற வண்ணம், அவர்கள் நடந்து செல்கிற செய்தி யாருக்கும் தெரிந்து விடாத வண்ணம் வாகை வெண்ணற்றுக்கள் ஒலிக்கின்றன. அந்த ஓசையில் அவங்க நடந்து போயிட்டோம், அந்த ஊரை கடந்து போயிட்டோம் அப்படின்னு வாகை வெண்ணற்றுக்கள் காற்றில் ஒலிக்கின்றன. அது வந்து இயற்கையால் அவர்களுக்கு இவர்கள் இயற்கையினுடைய ஆசீர்வாதமாக, இயற்கையினுடைய வாழ்த்தொழியாக அது பார்க்கப்படுகிறது. அப்போ போகிறாங்க. அப்போது வந்து அந்த வெண்ணற்று வாகை வெண்ணற்று ஒலிக்கிறது எப்படின்னு ஒரு ஊமை சொல்கிறார். அந்த ஊமையில் தான் என்ன சொல்கிறாரு, ஆரியர்கள் கயிற்றில் ஆடும் பொழுது வாசிக்கப்படுகின்ற பறை ஒளி போல் அந்த ஓசை இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஆரியர்கள் கயிற்றில் ஆடும்போது பறை இசை முழங்கும் அப்படின்றது இந்த சங்க இலக்கிய பாட்டில் ஜஸ்ட் லைக் தட் ஒன் லைன். இந்த ஆரியர் கயிறாடு பிறையின் ஆரியர் கயிறாடு பறை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு 2000 ஆண்டு பண்பாட்டு விழுமியத்தில் அப்படியே ஒரு தலைகீழான ஒரு விஷயம். ஆரிய கூத்து அப்படிங்கிற இது கலைக்கூத்து அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி வந்து அப்வர்டு மொபிலிட்டியிலேருந்து டவுன்கிரேட் ஆகிருக்கு. அதுக்கான காரணம் என்ன என்பது ஆராயப்பட வேண்டியது. அதே மாதிரி பறை என்பது ஆரியர்கள் ஆடும்போது வாசிக்கக்கூடிய ஒரு கருவி அப்படிங்கிறது வந்து அதுவும் டவுன்கிரேட் ஆகி இந்த பக்கம் வந்திருக்கு. ஆரியர்கள் ஆடக்கூடிய கயிற்று ஆட்டம் அப்படிங்கிறது டவுன்கிரேட் ஆகிருக்கு. ஆரியர்கள் அப்படிங்கிறது உயர்ந்தவர்கள் அப்படிங்கிற மேட்டிமைத்தனம் அப்படிங்கிறது ஒரு காலத்தில் இருந்தது அப்படின்னா, இப்போ அவர்கள் ஆடும்போது பறை இசை வாசிக்கப்படும் அப்படின்னா, இன்றைக்கி வந்து இல்லை. ஒரு சங்கீத நாடக சபாலேயோ நாரதகான சபாலேயோ இசை நிகழ்ச்சி நடக்கும்போது யாரும் உட்காந்து பறை வாசிக்க மாட்டாங்க அங்கே. ஸோ அப்போ வந்து அப்போ ஒரு காலத்தில் ஆரிய கூத்துக்கு பறை வாசிக்கப்பட்டது. இன்றைக்கு வந்து பறை இசை அப்படிங்கிறது வந்து இப்போ காலேஜில் டேஸில் ஒரு இது வாசித்து காட்டுறாங்க, பறை இசை வந்து வாசிக்கிறாங்க, தமிழருடைய பாரம்பரிய கருவின்னு வாசிக்கிறாங்க. பறை இசை அப்படிங்கிறது வந்து நிறைய விதமான பறை இருக்குது. சாப்பறை அப்படிங்கிறது நெய்தல் திணையில் வாசிக்கிற பறை வந்து சாப்பறைன்னு சொல்லுவாங்க. யாராவது இறந்தால் பறை அடிச்சுட்டு போவாங்க இல்லையா, அந்த டான்ஸ் போட்டு ஆடிட்டு நீங்கள் வந்து வீதியில் பார்க்கலாம், ஊரில் வரும்போது பறை இசை ஒலிக்கும். அப்போ அது சாப்பறை அப்படின்னு பேர். அந்த மாதிரி சாப்பறை தான் நிறைய சங்க இலக்கியத்தில் நிறைய இடங்களில் குறிக்கப்படுது. மன வீட்டில் ஒலிக்கிற இசைக்கருவி வந்து முழவு. மன வீட்டில் வாசிக்கிற இசைக்கருவி மங்கள இசைக்கருவி முழவுன்னு சொல்லுவாங்க. பறை வந்து வெவ்வேறு காரணங்களுக்காக வெவ்வேறு இடங்களில் வாசிக்கப்படும். ஏறுகோட்பறை அப்படின்னு ஒரு பறை உண்டு. ஏறுகோட்பறைங்கிறது முல்லைத்திணையில் உள்ள பறை. அது எப்போ வாசிப்பாங்கன்னா, நம்ம ஏறு தழுவுதல் நடக்கும் இல்லையா, அப்போ வந்து ஒரு இசைக்கருவி வாசிப்பாங்க. அந்த பறைக்கு பேர் வந்து ஏறுகோட்பறை அப்படின்னு பேர். நெய்தல் பறை அப்படிங்கிறது வந்து இறந்த வீடுகளில் வாசிக்கப்படுவது சாப்பறை. அது இங்கே ஆரியர்கள் கயிற்றில் ஆடும் போதும் ஒரு விதமான பறை வாசிக்கப்படுது அப்படிங்கிறது இந்த பாடல் வந்து பதிவு பண்ணுது. அப்போ பறை இசை அப்படிங்கிறது ஆரிய கூத்தோடு தொடர்புடைய ஒரு இசைக்கருவியாக ஒரு காலத்தில் இருந்திருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இன்றைக்கி வந்து அந்த அப்வர்டு டவுன்வேர்டு மொபிலிட்டி அப்படிங்கிறது எப்படி நடந்தது, ஏன் நடந்தது அப்படிங்கிறது பண்பாட்டு ஆய்வாளர்களுடைய ஆய்வுக்குரியது. ஸோ அந்த மாதிரி ஆய்வுக்களங்களை நாம் அடையாளம் காணுவதற்கு சங்க இலக்கிய பாடல்கள் நமக்கு உதாரணமாக இருக்கின்றன. சில பண்பாட்டு வரலாற்று செய்திகளை அவை பதிவு செய்து வைத்துள்ளன என்பதற்கு நல்ல உதாரணம் இந்த பாட்டு. ஆரியர் கயிறாடு பறை அப்படிங்கிறது நமக்கு தெரியாத ஒரு செய்தி, நாம் படித்து வியப்படையக்கூடிய ஒரு செய்தி. அந்த செய்தி வந்து இதில் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரும்பதுமனார் போகிற போக்கில் ஒரு பாட்டு எழுதுகிறாரு. பட் ஆனால் 2000 வருஷத்துக்கு அப்புறம் அதில் வந்து எப்படி ஒரு சமூக வரலாற்றை அவர் பதிவு பண்ணி வச்சுருக்காரு அப்படிங்கிறது நமக்குள்ளே சிந்தனையை தூண்டக்கூடியதாகவும், சிந்தனைக்கு நாம் வந்து வரலாற்று சிந்தனை ஏற்படுத்தக்கூடியதாகவும், பண்பாட்டு வரலாற்றை பற்றிய ஒரு ஆழ்ந்த சிந்தனை தரக்கூடிய ஒரு வரியாகவும் இருக்குது. சாதாரண ஓமையாக தான் பயன்படுத்தியிருக்காரு. இந்த மாதிரி பயன்படுத்துகின்ற பொழுது, ஓமையாக பயன்படுத்துகிற விஷயங்களில் அரசியல் வரலாறோ பண்பாட்டு வரலாறோ சமூக வரலாறோ இடம்பெற்றிருக்கும். இதை சங்க இலக்கியத்தில் பல பாடல்களில் நம்ம பார்க்கலாம். குறுந்தொகையில் மட்டும் இல்லை, இதே மாதிரி செய்திகள் நற்றிணையில் இருக்குது, அகநானூரில் இருக்குது, கலித்தொகையில் இருக்குது. இது எல்லாத்துலேயுமே இந்த வரலாற்று செய்தியில் எடுத்து தொகுத்தும் எழுதியிருக்காங்க.
ஸோ அந்த மாதிரி எழுதும் பொழுது இப்போ வந்து சாமி சிதம்பரனார் அப்படிங்கிற தமிழறிஞர் வந்து ஒவ்வொரு இலக்கியத்துக்கும் வரலாற்றுக்கும் உள்ள தொடர்பு இருக்கார். 8 தொகையும் தமிழர் பண்பாடு, அதாவது பண்பாட்டு வரலாறு மட்டுமே அவர் எடுத்து எழுதுகிறார். 8 தொகையும் தமிழர் பண்பாடும், 10 பாட்டும் தமிழர் பண்பாடும் அப்படின்னு சொல்லிட்டு பண்பாட்டு வரலாறு, நம்ம கல்ச்சுரல் ஹிஸ்ட்ரி, தமிழர்களுடைய கல்ச்சுரல் ஹிஸ்ட்ரி மட்டுமே சாமி சிதம்பரனார் வந்து ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் எழுதியிருக்காரு. அந்தந்த இலக்கியத்திலிருந்து உள்ள இந்த மாதிரி வரிகளை எடுத்துக்கிட்டு அதில் என்ன பண்பாட்டு மரபு பேசப்படுது அப்படின்ட்டு. அதேமாதிரி கலை வரலாறு, அதில் இருக்கக்கூடிய சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய இசை கலை எப்படி இருந்தது, ஓவியக்கலை எப்படி இருந்தது, இந்த மாதிரி நாட்டியக்கலை எப்படி இருந்தது, அது மாதிரி பல்வேறு விதமான கலை வரலாறை வந்து மயிலை சீனி வெங்கடசாமி அப்படிங்கிற புகழ்பெற்ற தமிழறிஞர் அவர் வந்து நீங்கள் செந்தமிழ் சிற்பிகள் அரங்கத்தில் போனீங்கன்னா அவங்க படம்லாம் இருக்கும். சாமி சிதம்பரனார் படம் இருக்கும், இவருடைய படம் இருக்கும். மயிலை சீனி வெங்கடசாமி அவர் தமிழர் வளர்த்த அழகு கலைகள் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். தமிழர் வளர்த்த அழகு கலைகள், இதை நீங்கள் இதிலே டவுன்லோட் பண்ணலாம். நம்மளுடைய தமிழ் விர்ச்சுவல் அகாடமியிலே ஃப்ரீயாக அந்த புக்கெலாம் கிடைக்கும். நாட்டுடைமையாக்கப்பட்ட புத்தகங்கள் தான். சாமி சிதம்பரனாரும் நாட்டுடைமையாக்கியிருக்காங்க, மயிலை சீனி வெங்கடசாமியும் நாட்டுடைமையாக்கியிருக்காங்க. அப்போ தமிழர்களுடைய கலை பண்பாட்டு வரலாறுலாம் தெரிஞ்சுக்கணுன்னா சங்க இலக்கியம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரியவாக ஒரு ஆவணம். சங்க இலக்கியத்திலேருந்து தான் நம்ம தமிழர்களுடைய கலை பண்பாட்டு வரலாறை இன்றைய அந்த காலத்தில் அது எப்படி மாறி இருக்கு அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ள முடியும். அதற்கு வந்து இது ரொம்ப முக்கியமாக இருக்குது. கயராடு ஆரியர் கயராடு பறையின் கால்புற கலங்கி, கால்புற கலங்கி, கால்புறன்னா காற்று, கால்னா காற்று, கால்புற கலங்கி வாகை வெண்ணற்று ஒழிக்கும் வேய் பயில் அழுவும் முன்னியோர். கொஞ்சம் கீழே வாங்க. பரிதாபத்துக்குரியவர்கள் தோன்று ஆரியர் கலைக்கூத்தாடிகள், ஆரிய கலைக்கூத்தாடிகள் கயிற்றின் மேல் ஆடும் பொழுது கொட்டப்படும் பறை கொட்டப்படும் பறை கொட்டுவது போல வீசும் காற்றினால் வாகை மரங்களின் விதைக்கூடுகள் நடுங்கி ஒலிக்கும். இந்த மூங்கில் நிறைந்த பாலை நிலப்பிறப்பை கடந்து செல்ல எண்ணி வரும் இவர்கள் யார் அப்படின்னு சொல்றார். இது சிலம்பு கழிதல் என்பது திருமணத்திற்கு முன் நடந்த ஒரு சடங்கு. அது திருமணம் பண்ணும் பொழுது சிலம்பு கழட்டிட்டு தான் திருமணம் பண்ணுவாங்க. திருமணத்தின் போது நடத்தப்படும் ஒரு சடங்கு. அது இப்போ வந்து நம்ம நிச்சயதாம்பூலம்லாம் பண்ணலாம், நிச்சயார்த்தம்லாம் பண்ணுறாங்கல்ல, சிலம்புக்கு முன்னால் ப்ரீ மேரிட்டல் ரிச்சுவல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. திருமணத்துக்கு முந்தைய நாள் நடக்கக்கூடிய சடங்குகளில் ஒன்று தான் சிலம்பு கழிதல். அது வந்து சிலம்பு களி நோன்பு அப்படிங்கிறத பற்றி இந்த பாடல் நமக்கு தெரிவிக்குது. ஆரியர்கள் கயராடு பறை அப்படிங்கிற செய்தியை நமக்கு தெரிவிக்குது. ஊவே சாமிநாதருடைய உரை கீழே வாங்க. தலைவனால் தலைவி வரைந்து கொள்ள படாமையை புலப்படுத்துவர். வரைந்து கொள்ளப்படாமை அப்படின்னா திருமணம் ஆகலை 2 பேருக்கும். மெல்லடி மேலவும் சிலம்பை என்றார். சிலம்பு இருக்கிறதுனால திருமணம் நடக்கலைன்னு சொல்றார். மனம் புரிவதற்கு முன் மணமகளது காலில் பெற்றோர்களால் அணியப்பட்ட சிலம்பை நீக்குவதற்கு ஒரு சடங்கு செய்யப்படும். இது சிலம்பு களி நோன்பு எனப்படும். என்னுடைய உள்ளுரை ராகவையங்கார் அப்படிங்கிற ஒரு முக்கியமான தமிழறிஞர். ராகவையங்கார் ராகவையங்கார் 2 பேர் இருந்தாங்க. அவங்கள பற்றி ராகங்கார் பற்றி இல்லை செந்தமிழ் சிற்பிகள் அவங்களுடைய படம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அதில் வந்து அழுவத்தில் காலில் கடலும் சிலம்பு ஒழிக்கும் போதும் இந்நல்லோரை கண்டு கலங்கி அறிவில்லாத வாகை விரட்டுக்கள் ஒழித்தல் சாடுவார் கொள்ள வைத்தது கண்டோர் இரக்கம் புலப்பட என்பது. இந்த வெண்ணற்று ஒழிக்கிறது. ஆனால் இதை வந்து இயற்கை அவர்களே ஆசீர்வதிக்கிறது. சில பேர் திட்டுறவங்க திட்டினாலும் அந்த திட்டுற ஓசை வந்து இவங்க காதில் பற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த வாகை வெண்ணற்றுக்கள் ஒழிக்கிறது அப்படின்னு அவங்க வந்து இறங்குறாங்க. இவங்களுக்காகவே இப்போ திருமணத்தில் வந்து எல்லோரும் வந்து கொலை விடுவாங்க. மங்கள அரிசி தூவும்போது யாராவது எதாவது சொல்லிடக்கூடாது, அவங்க மணமக்கள் காதில் விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனை பாரு என்ன அழகாக இருக்கான், அந்த பொண்ணை போய் இந்த பையனை கட்டி வைக்கிறாங்களே, யாராவது கல்யாணம் நடக்கும்போது சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மங்கள வாழ்த்து நடக்கும்போது எல்லாத்தையும் அரிசி போடும்போது எல்லோரும் கொலை விடுவாங்க. அந்த மாதிரி இந்த வாகை வெண்ணற்றுக்கள் ஒழித்து இவங்க பாரு இந்த பையனுக்கும் இந்த பொண்ணுக்கும் பொருத்தமே இல்லையே என்ன யாராவது சொல்லிடக்கூடாது அப்படின்னு ஏதாவது அவங்களுக்கு வந்து கெட்ட செய்திகள் காதில் விழுந்துடக்கூடாது. அந்த காதல் வந்து இயற்கையால் ஆசீர்வதிக்கப்பட்டது அப்படிங்கிற வரலாற்று செய்தியை சொல்கிற மாதிரி அதில் இருக்குது. வாகை நெற்று ஒழித்தல் குறுந்தகை 7 கீழே வாங்க. ஆரியர் கயராடு பறையின் கால்புற கலங்கி வாகை வெண்ணற்று ஒழிக்கும் குறுந்தகை 369. அந்த வாகை அமலை வால் நெற்று, அந்த வாகைங்கிறது எந்தெந்த பாட்டில் வருது அப்படின்னு கிராஸ் ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இது வந்து ஊவேசா உரையிலுடைய சிறப்பம்சம். ஊவேசா உரையில் பெரும்பாலும் வந்து ஒரு விஷயத்தை பற்றி எடுத்துக்கிட்டாருன்னா அது வேறு எந்தெந்த வாகை மரத்தை பற்றி வேறு எந்தெந்த பாட்டிலெல்லாம் வருது அப்படின்னு கிராஸ் ரெஃபரன்ஸ் கொடுப்பாரு. இது வந்து 369 வருது அப்படின்னு சொல்கிறாரு.
அத்தவாகை அமலைவாள் நெற்று அறி ஆர் சிலம்பின் அரிசி அரப்ப கோடை தொங்கும் காணம். நீங்கள் இந்த விளக்கம் வேணும்னா அதில் போய் பார்க்கணும். குறுந்தொகை 369 பாட்டில். அது மாதிரி அகநானூறு 45 பாட்டில் வருது. உளுஞ்சில் விளை நற்று துயினர் ஆடுகளை பறையின் அரிப்பன ஒழிப்ப. இந்த பறை ஒழிப்பதை பற்றி ஒரு செய்தி அகநானூற்று 45 பாட்டில் வருது. அகநானூறு 151 உளுஞ்சில் தாறு சினை விளைந்த நெற்ற மாடு மகள் அரிக்கோள் பறையின் ஐயன ஒழிக்கும். அழுவம் 7வது பாட்டில் வரக்கூடிய அதுக்கு அதை விளக்கம் எழுதுறாரு. உவே சாமிநாதர் உரை பாலை பரப்பு. அது ஒவ்வொருத்தருக்குள்ள உரை வேறுபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ திருக்குறளுக்கான உரை வேற்றுமைகள் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது. சாரங்கபாணி அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. இப்போ சங்க இலக்கியத்துக்கும் உரைகள் பார்த்திங்கன்னா சங்க இலக்கிய இதில் குறுந்தொகைக்கு மட்டுமே ஒரு பாண்டிச்சேரியில் முனைவர் மணின்னு இருக்கார். ஒரு முக்கியமான ஒரு பேராசிரியர், பதிப்பாசிரியர். குறுந்தொகை பாயிரங்கள் அப்படின்னு ஒரு புத்தகம் போட்டிருக்காரு. முதல் 50 ஆண்டுகள், முதல் 50 வருஷத்தில் குறுந்தொகை முதலாக பதிப்பிக்கப்பட்டது 1937. உவேசா 1937 முதல் பதிப்பு வெளியிட்டார். அப்புறம் 45 2வது பதிப்பு வந்துச்சு. 57 3வது பதிப்பு வந்தது. அது முதல் குறுந்தொகை 1937 ஆரம்பித்து 50 ஆண்டுகள் வரைக்கும் 11 பதிப்புகள் வந்திருக்கு. வெவ்வேறு பதிப்பாளர்கள், வெவ்வேறு பதிப்பாசிரியர்கள் அதை பதிப்பிச்சிருக்காங்க. அவங்க பதிப்பிக்கின்ற பொழுது அவங்க எழுதுகிற உரையில் கொஞ்சம் வேறுபாடுகள் இருக்கும். அப்போ பெருமலை புலவர் சோமசுந்தரனார் அப்படின்னு ஒரு பெரிய தமிழறிஞர் உண்டு. போவே சோமசுந்தரனார்னு சொல்லுவாங்க. அவருதுலேயும் அழுவம் அப்படின்னா பாலை நிலம் அப்படின்னு எழுதுகிறாரு. திருமாளிகை சௌரி பெருமாள் அரங்கனார் அப்படின்னு ஒருத்தர் உண்டு. அவர் காட்டு நில பரப்புன்னு எழுதுகிறாரு அந்த அழுவம் அப்படிங்கிறதுக்கு. அழுவம்ங்கிற வார்த்தைக்கு ஒவ்வொருத்தரும் எப்படிலாம் வேறு வேறு பொருள் எழுதுகிறாங்க அப்படின்னு காட்டியிருக்கு. முன்னியோரே அப்படின்னா உவேசா என்ன எழுதுறாருன்னா கடந்து செல்ல நினைத்து வருபவர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. முன்னியோர் அப்படின்னா சோமசுந்தரனார் செல்ல கருதி செல்லா நிற்போர் அப்படின்னு சொல்கிறாரு. தமிழெண்ணல் உரையில் பிறர் அறியாமல் இவ்வழியை தேடி நடப்பவர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. முன்னுதல் அப்படின்னா திட்டமிட்டு செல்லுதல் அப்படின்ட்டு. வரலாறு ஆரியர்கள் குறித்த வரலாறு இதில் குறிக்கப்படுகிறது. ஆரியர் கால பற்றிய குறிப்பு இதில் இடம்பெறுது. ஆரியர் பற்றிய குறிப்புகள் நிறைய இதில் இடம்பெறும். ஆர் பாலகிருஷ்ணன் சாருடைய சங்கச் சுரங்கம் அப்படிங்கிற ஒரு உரை தொகுப்பு இருக்குது. இங்கே இப்போ நிகழ்த்திட்டு இருக்கேன். இப்போ 4ஆம் பத்து போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். முதல் 3 பத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பொருண்மை எடுத்துகிட்டு பேசுவார். அப்போது ஒரு வாட்டி ஆரிய மல்லர்கள் பற்றி பேசினார். இப்போ இதில் ஆரிய கலைக்கூத்தாடிகள் பற்றி பேசப்படுது. ஆரிய மல்லர்கள், மற்போர் செய்யக்கூடிய ஆரிய மல்லர்கள் பற்றி ஒரு சங்க இலக்கியத்தில் வருதுன்னு சொல்லி ஒரு குறிப்பு இருக்குது. அதை பற்றி ஒரு வாட்டி பேசியிருக்கார். ஸோ இந்த மாதிரி நம்ம வரலாற்றை தெரிந்து கொள்வதற்கு சங்க இலக்கியம் ஒரு முக்கியமான ஒரு பெட்டகமாக இருக்கிறது. கீழே வாங்க. சொற்பொருள், அதாவது ஒரு இலக்கியத்துக்கு உரை பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் உரை இருக்கும். ஒன்று பத உரை அப்படின்னு சொல்லுவாங்க. பத உரைனா அந்த சொல்லுக்கு சொல் விளக்கம் தர உரைக்கு பத உரைன்னு பேர். வார்த்தைகளுக்கு பதமுக்கும் சொல்லுக்கும் வித்தியாசம் இருக்குது. சொல் அப்படிங்கிறது சிங்கிள் வேர்டாக இருக்கும். பதம்ங்கிறது சொற்றொடராக இருக்கும். 2 வார்த்தைகள் சேர்ந்து கூட இருக்கலாம். கிளவின்னு சொல்லுவாங்க. தொல்காப்பியர் கிளவி ஆக்கம் அப்படின்னு சொல்லுவார். 2 வார்த்தை சேர்த்து உருவாக்கப்பட்ட வார்த்தை தான் பதம் அப்படின்னு சொல்கிறாங்க. பகுபதம், பகாப்பதம். சில வார்த்தைகள் பிரிக்கக்கூடிய வார்த்தைகள், அது பகுபதம். பகாப்பதம் அப்படின்னா பிரிக்க முடியாத வார்த்தை. 2 விதமாக இருக்கும். பிரிக்கக்கூடிய வார்த்தைன்னா அப்போ 2 யூனிட் இருக்கும், அதை பிரிச்சிடலாம். ஜென்ரலி தமிழ் அந்த வேர்ட் லிமிட்டு கூட சில உரையாசிரியர்கள் எழுதியிருப்பாங்க. தமிழில் பகுபதமாக இருந்தால் அது 9 அதிகபட்சம் 9 எழுத்துக்கள் உடையதாக இருக்கும். பகுபதம் அதிகபட்சமாக 11 எழுத்துக்கள் உடையதாக இருக்கும். பகாப்பதம்னா 9 எழுத்துக்கள் உடையதாக இருக்கும் அப்படின்னு சில இலக்கண உரையாசிரியர் எழுதுகிறாங்க. சில சமயம் அதுக்கு அதிகமாகவும் போகிறது பார்த்துருப்பீங்க. இப்போ ரொம்ப போகிறதில்லை. இப்போ நம்ம ரொம்ப உடச்சி எழுதிடுறோம். அந்த காலத்துலலாம் நீளமாக எழுதிட்டே போவாங்க. அப்படி போகும்பொழுது அந்த காலத்தில் ஒரு லிமிட் வச்சுருந்தாங்க. இதுக்கு மேலே போனால் உடச்சிடணும் அப்படின்ட்டு சில உரையாசிரியர்கள் எழுதியிருக்காங்க. பகுபதமாக இருந்தால் 9 எழுத்துக்களும், இல்லை பகாப்பதமாக இருந்தால் 9 எழுத்துக்களும், பகுபதமாக இருந்தால் 11 எழுத்துக்களும் அதிகபட்சம் இருக்கலாம் அப்படின்னு சில உரையாசிரியர்கள் குறிப்பு எழுதியிருக்காங்க. பத உரை அப்படிங்கிறது வார்த்தைக்கு வார்த்தை, சொல்லுக்கு சொல் உரை சொல்கிறது பத உரை. தெளிவுரை அப்படிங்கிறது அதில் சொல்லப்பட்ட வார்த்தைகள், அதாவது ஒரு இலக்கியம் செய்யுளிட்டு சொற்கள் 4 வகையான சொற்கள் சொல்வார் தொல்காப்பியர். அதாவது இயற்சொல் அப்படிங்கிறது நமக்கே பொருள் புரியும். இதில் படிச்சிங்கன்னா சிலம்புங்கிற வார்த்தைக்கு நமக்கே பொருள் புரியுது.
இப்போ அழுவம்னா நமக்கு பொருள் புரியாது. சிலம்பு அப்படிங்கிறது இயற்சொல்னு சொல்லுவார் தொல்காப்பியர். 4 வகையான சொற்கள் என்னென்னா செய்யுளீட்டு சொற்கள் 4 வகைப்படும் தொல்காப்பியர் சொல்வார். இயல்பாகவே நமக்கு பொருள் புரியக்கூடிய சொற்களுக்கு இயற்சொற்கள்னு பேர். சில சொற்களுக்கு நமக்கு வந்து அகராதியை பார்த்தா தான் பொருள் தெரியும். அந்த மாதிரி சொற்களுக்கு வந்து திரி சொற்கள்னு பேர். இப்போ யானைன்னா நமக்கு தெரியணும். களிறு அப்படின்னா எல்லாருக்கும் தெரியாது, அகராதியை பார்த்தா தான் தெரியும். புதுசாக படிக்கிறவங்களுக்கு தெரியாது. களிறுனா ஆண் யானை, பிடினா பெண் யானை அப்படின்னு, வேளம்னா யானை அப்படின்லாம் தெரியாது. அந்த மாதிரி வார்த்தைகள். இப்போ அழுவம்னா பாலை நிலம்னு நமக்கு தெரியாது. அது பாலை நிலமா காட்டு நிலமா அப்படிங்கிறதுலேயே அவங்களுக்குள்ளே கருத்து வேறுபாடு இருக்குது. அந்த மாதிரி நமக்கு எளிதில் பொருள் விளங்காத சொற்களுக்கு வந்து திரி சொற்கள் அப்படின்னு பேர். அது இல்லாமல் வடமொழியிலேருந்து சான்ஸ்கிரிட்லேருந்து தமிழில் வந்து வழங்கினா அதுக்கு பேர் வட சொற்கள் அப்படின்னு பேர். இப்போ வந்து தாமரை அப்படிங்கிறது தமிழ் சொல். தாமரைக்கு வந்து வடமொழி சொல் இருக்குது. முண்டகம் அப்படின்னாலும் தாமரை தான். முண்டக உபனிஷத் அப்படின்னு ஒன்று இருக்குது. முண்டகம் அப்படின்னாலும் தாமரை தான். அந்த முண்டகம் அப்படிங்கிறதுல வந்து ஆனால் எந்த வடமொழிக்கான சிறப்பெழுத்து இல்லை. வடமொழி சொல்லு தான், ஆனால் தமிழில் வந்து வழங்குது. ஆனால் வடமொழிக்கான சிறப்பெழுத்து ஜ ஜ ஹ அந்த மாதிரி எதுவும் இல்லை. அதனால் அது வந்து தற்சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. முண்டகம் அப்படிங்கிறது வட சொல், இருந்தாலும் தற்சம வட சொல். தமிழுக்கும் வடமொழிக்கும் பொதுவான சொற்களை கொண்டு எழுத்துக்களை கொண்டு வருவது. இதே இது பங்கஜம் அப்படின்னாலும் தாமரை தான். பங்கஜம் அப்படிங்கிறத வரும்போது ஜ வருது. அதனால் அந்த சொல்லை வந்து என்ன பண்ணுவாங்க, தமிழ் எழுதும்போது தொல்காப்பியர் சொல்கிறபடி இந்த ஜாவை நீக்கிட்டு ஏ போட்டு எழுதுவாங்க. அதுக்கு தொல்காப்பியர் இலக்கணம் வகுத்திருக்காரு. வடமொழி சொற்களை தமிழ் எழுதும்போது எப்படி எழுதணும், வட சொற்கிழவி வடவெழுத்தூரி எழுத்தோடு புணர்ந்து சொல்லாகுமே அப்படின்ட்டு. இந்த பங்கஜம் அப்படிங்கிறத பங்கயம் அப்படின்னு எழுதுவாங்க. பங்கயம்னு எழுதுனா தமிழ் சொல்லாயிரும் அப்படின்ட்டு. இதுக்கு வந்து தற்பவம்னு பேர். இந்த மாதிரி எழுதுகிற சொற்களுக்கு தண்ணியிலிருந்து பிறப்பதுன்னு அர்த்தம். தற்பவம் அப்படின்னு பேர். தற்சமம், இது வந்து தற்பவம். அடுத்து திசைச்சொல்னு ஒன்று இருக்குது. திசைச்சொல் அப்படின்னா வட்டார வழக்கு சொல். கேணி அப்படிங்கிறது ஒரு ஒரு சில இடங்களில் மட்டும்தான் வழங்கப்படக்கூடிய சொல். கிணற குறிக்கக்கூடிய சொல் கேணி அப்படிங்கிறது. அதே மாதிரி அந்த காலத்து தமிழ்நாட்டில் வந்து 9 விதமான நிலப்பரப்புகள் இருந்தது. 12 விதமான நிலப்பரப்புகள்னு சில பேர் சொல்லுவாங்க. செந்தமிழ் சார்ந்த 12 நிலங்கள் அப்படின்னு உரையாசிரியர்கள் குறிப்பிடுறாங்க. அருவா நாடு, அருவா வடதிலை, தென்பாண்டி நாடு, கற்கா நாடு, பூலி நாடு. அந்த மாதிரி தமிழ்நாட்டில் வந்து இப்போ நம்ம டிஸ்ட்ரிக்ட் எப்படி பிரிச்சிருக்கோம், அந்த மாதிரி அந்த காலத்தில் ஒரு 12 நிலப்பரப்பாக மேஜராக பிரிக்கிறாங்க. அதில் ஒவ்வொரு நாட்டில் உள்ள சொற்கள் இன்னொரு நாட்டில் புரியாதது கொஞ்சம் அந்நியமாக இருக்கும். இப்போ திருநெல்வேலி தமிழ் இங்கே புரியலன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி செந்தமிழ் சார்ந்த 12 நிலங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே வந்து ஒரு இடத்துல பேசு இன்னொரு இடத்துல புரியாத சொற்கள் உண்டு. அந்த சொற்களுக்கு திசை சொற்கள்னு பேர். திசை சொற்கள் அப்படின்னா வடமொழி இல்லாமல் வேறு கிளைமொழியிலிருந்து வந்து வழங்கும் சொற்கள். பொது தமிழ் மொழியில் வேறு கிளைமொழியிலிருந்து வந்து இலக்கியத்தில் ஆளப்படும் சொற்கள். பின்னால் அந்த உரையாசிரியர்கள் சொல்லும்பொழுது அந்த திசை சொற்கள் அப்படிங்கிறதுக்கு கிளைமொழி சொற்களை மட்டும் இல்லாமல் வட்டார வழக்கு சொற்களை மட்டும் இல்லாமல் வேறு லாங்குவேஜ்லேருந்து வந்து வழங்கினாலும் அதையும் திசை சொற்கள் தான் சொல்கிறோம். இப்போ அலமாரி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அது வந்து போர்ச்சுகீஸ்லேருந்து வந்தது, அல்மிராலேருந்து வந்தது. அதையும் நம்ம திசை சொல் தான் சொல்கிறோம். தமிழ் மொழிக்கு மாறாக வேறு மொழியிலேருந்து. இப்போ அக்கறைன்னு சொல்கிறோம். உனக்கு என்ன அவ்வளோ அக்கறை, ரொம்ப அக்கறையாக படித்தா பாஸ் பண்ணிடலான்னு சொல்கிறோம். அக்கறை அப்படிங்கிறது தமிழ் சொல் இல்லை. அக்கறைங்கிறது கன்னட சொல். ஆனால் தமிழ் சொல் மாதிரி அது வந்து தமிழ் வழக்கத்தில் இருக்குது. அதுக்கு தமிழ் சொல் வந்து சிலப்பதிகாரத்தில் இருக்குது. உண்மையான தமிழ் சொல் வந்து அக்கறைன்னா உருத்து அப்படின்னு அர்த்தம். உருத்துங்கிறது இந்த ரூ போடணும், இடையின ரூ. வல்லின ரூ போட்டால் உறுத்துதல்னா கண்ணை உறுத்துது, துன்பம்னு அர்த்தம். உறுத்துதல்னா இரிட்டேட்னு அர்த்தம். அந்த அர்த்தம் இல்லை. ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் அப்படின்னு எழுதும்போது இடையின ரூ போடுவாங்க. பருவம் அப்படின்னு போட்டாலும் அந்த ரூ. ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் அப்படின்னா ஊழ்வினை தானே வந்து ஊட்டும். நீ போய் இன்வைட் பண்ண வேண்டியதில்லை, தானே வரும். அதுவே அக்கறையாக வந்து அது வந்து நம்மளுடைய அதனுடைய பலனை வழங்கிட்டு போகும் அப்படின்னு லாட்டினில் வந்து சூ மோட்டோன்னு சொல்லுவாங்க. தன்னாலே வர்றது, ரைட்டா, அதுவாகவே வர்றது. இப்போ நீதிமன்றம் ஒரு வழக்கை விசாரிக்கிறதுக்கு அதுவாகவே யாருமே வழக்கு போடாமல் ஒரு அதுவாகவே விசாரிக்க சொல்லிச்சு அப்படின்னா அந்த மாதிரி அதிகாரம் உண்டு நீதிமன்றத்துக்கு. அது வந்து சூ மோட்டோ அப்படிங்கிறது சொல்லுவாங்க, லாட்டின் வார்த்தை. சூ மோட்டோன்னா தானாகவே, வித்தவுட் எனி ரெப்ரசன்டேஷன், அதுவாகவே செய்கிறது. ஊழ்வினை யாரும் இன்வைட் பண்ண வேண்டாம், தானாகவே வந்து அதனுடைய பலனை வழங்கிடும் அப்படிங்கிறதுக்காக உருத்து அப்படிங்கிறது. உருத்துங்கிற சொல் தென் மாவட்டங்களில் இன்னும் வந்து பேச்சு வழக்கில் இருக்குது. உருத்து அப்படிங்கிறது உனக்கு என்ன அவ்வளோ உருத்துன்னு கேட்பாங்க, ரைட்டா. யாராவது ஒருத்தருக்கு நம்ம அக்கறையாக என்ன ஏண்டிக்கிட்டு வர அப்படின்பாங்க. ஏண்டிக்கிட்டு பேசுனா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது. என்ன அவளுக்கு என்ன ஏண்டிட்டு வந்துடுவியே, உனக்கு என்ன அவன் மேலே அவ்வளோ உருத்து அப்படிம்பாங்க. உருத்துன்னா அக்கறைன்னு அர்த்தம். ஸோ இந்த அக்கறைங்கிற சொல் வந்து திசை சொல், கன்னடத்துலேருந்து வந்த சொல்.
இந்த மாதிரியான சொற்கள் எல்லாமே இந்த 4 வகை சொற்களையும் நம்ம சங்க இலக்கியத்தில் பார்க்க முடியும். சங்க இலக்கியத்தில் வட சொற்கள் ரொம்ப குறைவு, திசை சொற்கள் இருக்குது, வட சொற்கள் ரொம்ப ரொம்ப குறைவு. திருக்குறளில் பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப கம்மி. திருக்குறளில் கிட்டத்தட்ட 4500 சொற்கள் கிட்ட இருக்குது. ஆனால் கிட்டத்தட்ட 9000 சொல் வரும். பட் ஆனால் வந்த சொல்லே 2 வாட்டி 3 வாட்டி பயன்படுத்தியிருக்காரு. அதில் 4000 சம்திங் தான் அதில் இருக்கக்கூடிய சொற்கள். அதில் வந்து அதிகபட்சம் 12 சொற்கள். சில அறிஞர்கள் கருத்துப்படி அதிகபட்சம் 3 சொல் தான். திருக்குறளில் மொத்த திருக்குறள்லையுமே 3 சொல்லுக்கு மேலே வட சொல் இல்லை அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அதிகபட்சம் நீங்கள் வடமொழி இருக்கலாம்னு ஒரு ஐயப்பட்டு பார்த்தா கூட 12 சொற்களுக்கு மேலே கிடையாது. ஸோ அந்தளவுக்கு திருக்குறள் வந்து வடமொழி சார்பு இல்லாமல் இருக்குது. ஆனால் பக்தி இலக்கியத்தில் நிறைய வடமொழி சொற்கள் வந்துடுச்சு. இப்போ நம்ம சங்க இலக்கியத்தை ஏன் படிக்கணும் அப்படின்னா, சங்க இலக்கியம் தான் நம்ம வந்து தமிழுக்கான தொன்மையும் தொடர்ச்சியும் பேசும் பொழுது சங்க இலக்கியம் தெரிஞ்சாதான் நம்ம தமிழ் தெரிஞ்சுது அப்படின்னு அர்த்தம். சங்க இலக்கியம் கற்றுக்கிட்டால் தான் நம்ம தமிழ் மரபை வந்து நம்ம உலகத்திலே நீங்கள் சாட்ஜி வீட்டில் போய் அடித்து பார்த்தீங்கன்னா விச் இஸ் த ஓல்டஸ்ட் லிவிங் லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வரும். உலகத்திலே வாழும் மொழிகளிலே பழமையான மொழி எதுன்னா தமிழ் மொழி தான். இன்றைக்கி வேறு எந்த மொழியுமே வாழும் மொழி கிடையாது. ஏன் வாழும் மொழின்னா சங்க இலக்கியத்தில் உள்ள சொற்கள் இன்றைக்கும் புழக்கத்தில் இருக்குது. இப்போ க்ரீக்லேயோ லாட்டின்லேயோ சான்ஸ்கிரிட்லேயோ அந்த மாதிரி லிவிங் லாங்குவேஜாக மற்ற லாங்குவேஜ் இல்லை. 6 செம்மொழிகளில் நம்ம தமிழ் மொழி ஒரு செம்மொழி. மற்ற மொழிகளுக்கு இல்லாத 2 சிறப்பு இருக்குது. மற்ற 6 செம்மொழிகளில் மற்ற 5 செம்மொழிகளுக்கு இல்லாத 2 தனித்துவமான சிறப்புகள் இருக்குது. அது என்னென்னா, ஒன்று வந்து லிவிங் லாங்குவேஜ், அதில் வந்து மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்குது. அதில் வந்து பள்ளி கல்வி கற்றுக் கொடுக்குறோம், கல்லூரி கல்வி கற்றுக் கொடுக்குறோம். அஃப்கோர்ஸ் அதை படிக்கிறவங்க குறைஞ்சிட்டு வராங்க, தமிழ் மீடியத்தில் படிக்கிறவங்க குறைஞ்சிட்டு வராங்க. இருந்தாலும் அதை பாதுகாக்கிறதுக்கு அரசாங்க நடவடிக்கை இருக்குது. 7.5% ரிசர்வேஷன் கொடுத்து மெடிக்கல் காலேஜில் தமிழ் மீடியத்தில் படிச்சிங்கன்னா மெடிக்கல் காலேஜ் போகிறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கும்போது தமிழில் பிள்ளைங்க படிப்பாங்க இல்லையா. அது மாதிரி மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், அதை வந்து ஒரு மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனாக வச்சுருக்கோம். அது வந்து கல்வி மொழியாக நம்ம வச்சுருக்கோம். கல்லூரிகள்லையும் தமிழ் வழியில் படிக்கலாம். இப்படி தமிழ் வழியில் படிக்கலாம். ஆங்கிலத்தில் படித்தா கூட அவங்க வந்து தமிழ் வழியில் பரீட்சை எழுத முடியும். கேள்விக்கான பதில் வந்து ஆங்கிலத்தில் எழுதாமல் தமிழில் கூட எழுதினா கூட மார்க் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த கேள்விகளுக்கான இதை வந்து தமிழ் எழுதலாம்னு வச்சுருக்கோம். அது மாதிரி பள்ளி லெவலில் கல்லூரி லெவலில் தமிழில் வந்து மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனாக வச்சுருக்கோம். ஊடகங்களில் தமிழ் இருக்குது. சமூக ஊடகங்களில் தமிழர்கள் ரொம்ப சிறப்பாக இயங்கிட்டு இருக்காங்க. திரைப்படங்களில் தமிழ் இருக்குது. அது மாதிரி தமிழ் வந்து கண்டினியூஸாக நம்ம இசைப்பாடல், சினிமாவில் பாட்டு அப்படிங்கிற மரபு வந்து ரொம்ப இந்தியாவுக்கான ஒரு இது. ஹாலிவுட் படத்துலலாம் பாட்டு நிறைய இருக்காது. ஸோ நம்ம அந்த பாடல்கள் இருக்கிறதுனால அது மூலமாகவும் தமிழ் வாழுது. ஸோ தமிழ் வந்து எல்லா விதமான இதுலேயும் இருக்கிறதுனால அது ஒரு வாழும் மொழியாக இருக்குது. அது ஒரு சிறப்பு. இன்னொன்று வந்து செக்குலர் லாங்குவேஜ், மற்ற எந்த செம்மொழிக்கும் இல்லாத ஒரு சிறப்பு. தமிழில் மட்டும்தான் எல்லா சமயத்துக்குமான காப்பியங்களும் இருக்குது. சமண சமயத்துக்கான காப்பியம் இருக்குது, பௌத்த சமய காப்பியம் இருக்குது, வைணவ காப்பியம் இருக்குது, சைவ காப்பியம் இருக்குது, கிறிஸ்தவ காப்பியம் இருக்குது, இஸ்லாமிய காப்பியம் இருக்குது. எல்லா சமயத்துக்கான காப்பியங்களும் இருக்கக்கூடிய ஒரே மொழி தமிழ் மொழி. இது ரெண்டும் நிரம்பிய சிறப்பு கொண்ட தமிழ்மொழி. இவ்வளோ தான் இருந்தாலும் தமிழ் வந்து ஒரு செம்மொழி அப்படிங்கிற சிறப்பு எப்போ கிடைக்குன்னா சங்க இலக்கியத்தினால் மட்டுமே கிடைக்கிறது. சங்க இலக்கியம் வந்து இன்றைக்கும் வாழ்வியலில் ரொம்ப முக்கியமான இலக்கியம். உலகத்தில் யாரும் சிந்திக்காத காலத்தில் நாம் சிந்தித்தோம் அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் ரோம் நாட்டுக்கு போனீங்கன்னா அங்கே வந்து இது பார்ப்பீங்க, கொலோசியம் அப்படின்னு ஒரு பெரிய பில்டிங் பார்ப்பீங்க. அது எப்போ கட்டப்பட்டது அப்படின்னா 2ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது அப்படின்ட்டு. அதை பார்க்கும்பொழுது இவங்க இவ்வளோ பெரிய பில்டிங் கட்டிருக்காங்க. நாம் 2ஆம் நூற்றாண்டில் தமிழர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா சங்க இலக்கியம் எழுதியிருக்காங்க. ஏன்னா அந்த 2ஆம் நூற்றாண்டில் அவ்வளோ பெரிய பில்டிங் அவங்க வந்து கல்லால் கட்டிகிட்டு இருக்கும்போது நம்ம சொல்லால் கட்டிகிட்டு இருந்திருக்கோம். ஸோ அந்த நமக்கு வந்து அவங்க கலோசியம் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. ரோமர்கள் இவ்வளோ காலத்தில், ரோமானியர்கள் 2ஆம் நூற்றாண்டில் இவ்வளோ பெரிய கலோசியம் கட்டுறாங்களே. நான் ரோம் நாட்டுக்கு போயிருக்கும் பொழுது, பன்னாட்டு புதுவிழா போயிருக்கும்போது ரோம் நாட்டுக்கு போய் பார்க்கும்பொழுது இந்த கலோசியம் முன்னால் நின்றும்போது எனக்கு சங்க இலக்கியம் தான் ஞாபகம் வந்துச்சு. இங்கே இவ்வளோ பெரிய கட்டியிருக்காங்க, நம்ம ஒன்றுமே கட்டி வைக்கலையே அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் கட்டடம் இடிஞ்சு போயிடும். ராஜராஜ சோழன் இருந்த அரண்மனையே இல்லை. நல்லபடியாக கோயில் கட்டுறதுனால தஞ்சாவூர் கோயில் இருக்குது. இல்லைன்னா நம்ம அரண்மனைனா மண்ணோட மண்ண அடுத்த அரசர் வரும்போது அழிச்சிடுவான். இன்னொரு அரசன் படையெடுத்து வரும்போது அந்த இருந்ததுக்கான தடையுமே இருக்கக்கூடாது அப்படின்னு இப்போ அழிச்சிடுறாங்க இல்லையா. ஒரு கவர்மெண்ட் பண்ணதே அடுத்த கவர்மெண்ட் வந்து இந்த அடையாளத்தை மாற்றிடணும்னு நினைக்கிறாங்க இல்லையா. அது மாதிரி அந்த காலத்தில் அரசர்கள் இருந்திருப்பாங்க. அப்போ அந்த இது வரும்பொழுது இது கோயில்னால பரவாயில்ல, சாமிக்கு பயந்து விட்டுருன்னு சொல்லி விட்டு வச்சுருக்காங்க. தஞ்சாவூர் கோயில் இருக்குது. அதே மாதிரி கலோசியமும் பல வாட்டி அடிச்சிருக்காங்க. இருந்தாலும் உடஞ்சாலும் அதை வந்து பாதுகாத்து வந்திருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்ட்டு. இந்த கல்லால் கட்டப்பட்ட ஒரு இது மாதிரி நமக்கு வந்து சொல்லால் கட்டப்பட்டதால் சங்க இலக்கியம் இருக்குது. நம்ம பண்பாட்டு மரபை தெரிந்து கொள்வதற்கு அது ரொம்ப ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்குது. இது பாடல் மூலம் நமக்கு வந்து அந்த பதவுரை, தெளிவுரை, விளக்க உரைன்னு ஒன்று இருக்குது. 3வது டைப் விளக்க உரை அப்படின்னா தான் இந்த ஒப்புமை காட்டுதல். அந்த பாட்டு மட்டும் இல்லாமல் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறதுலாம் விளக்க உரை தான். இதெல்லாம் இப்போ சொல்லணும்னு அவசியம் இல்லை. தொடர்புள்ள விஷயங்கள் எல்லாம் விரித்து சொல்கிறோம் இல்லையா.
அதுதான் வந்து விரிவுரை அல்லது விரிவுரை அல்லது விளக்க உரை. அதுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது பல செய்திகளை சேர்த்து சொல்கிறது. இது என்னடா சொன்னதை விட்டுட்டு சங்க இலக்கியத்தை நடத்த வந்து அவர் கண்டதை நடத்திட்டு இருக்காரு அப்படின்னு சில பேருக்கு தோணலாம். ஸோ அப்படி தோன்றதுக்கு காரணம் வந்து ஒரு பாட்டு எடுத்து 1 மணி நேரம் எடுத்தால் 2 பாட்டு தான் எடுப்பார் போல், நீ கிளாஸ் வேஸ்ட்டு போலன்னு சில பேர் நினைக்கலாம். ஸோ அது வந்து காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய சிந்தனை தொடர்ச்சிக்கு சங்க இலக்கியம் காரணமாக இருக்குது. சங்க இலக்கியத்தை வச்சு நம்ம பல செய்திகளை பேச முடியுது அப்படின்ட்டு. இதே இது எனக்கு சிலபஸை முடிக்க சொல்லி நான் வந்து ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் இன்ஸ்டியூட்டில் பிரின்ஸிபலாக இருக்கேன். தமிழ் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்டுக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பேன். அவங்களுக்கு இந்த சிலபஸில் பாட்டு இருக்குது. நான் இப்போ என்ன நடத்த சொன்னீங்கன்னா 10 பாட்டு நடத்திடுவேன். இல்லை நீ ஒரு பாட்டில் உள்ளே நடத்தி செலவழிச்சிட்டு இருக்க மாட்டேன், இந்த சிலபஸ் முடிக்க முடியாது. இது வந்து ஜென்ரல் ஆடியன்ஸுக்கான ப்ரோக்ராம், ஜென்ரல் ரீடர்ஸ்க்கான ப்ரோக்ராம்னால ஒரு பாட்டில் நான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அங்கே வந்து இவ்வளோ இந்த மாதிரி பேச முடியாது வேண்டாம். இது மாதிரி ஜென்ரல் ரீடர்ஸ்க்கு குறுந்தொகை நடத்துகிறோம் வாங்கன்னு சொன்னால் எங்கள் பசங்க யாரும் வரல, ஆன்லைனில் பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் வேண்டா. ஸோ அது மாதிரி நம்ம வந்து இது வந்து ஜென்ரல் ரீடர்ஸ்க்கு நடத்துறது வேறு, இந்த எக்ஸாமுக்கு படிக்கும்போது படிக்கிறது வேறு. எக்ஸாம் படிக்கும்போது மார்க்கு இதை எடுத்து படிக்கணும், இதில் என்ன கேள்வி வரும் அதுதான் பார்க்க முடியுமே தவிர இந்த மாதிரி ஓவரால் பெர்செப்ஷன்லாம் பார்க்க முடியாது. இந்த பெர்செப்ஷன் வேறு, அந்த பெர்செப்ஷன் வேறு. அப்புறம் இன்னொன்று வந்து இலக்கணம் தெரிஞ்சுக்கலாம். அதில் வந்து ஒப்புமைப்படுத்தி பார்க்குறோம், இந்த வார்த்தை எங்கே வருது அப்படிங்கிறத பார்த்துக்குறோம். இலக்கணம் இதில் வந்து இப்போ நிறைய 5ஆம் வேற்றுமை உருவு அப்படின்னு சொல்கிறாரு. இன் அப்படிங்கிறது இன் உறுப்பு ஒப்பு பொருளாவது 5ஆம் வேற்றுமை உருவு. கைத்துப்பிலாடுதல், பறையின் கொட்டப்படும் பறை போல, பறையின் அப்படின்னு சொல்கிறாங்களே, இந்த இன் அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்குது. இல் இன் அப்படிங்கிற வேற்றுமை உறுப்புகள் இன்றைக்கி இருக்குது. இப்போ என் எங்கே வேறுபடுது? நான் சென்னையில் வசிக்கிறேன் இல் சொல்கிறோம். இன்னுங்கிற வேற்றுமை உறுப்பு எங்கேயா பயன்படுத்துகிறோமா? நான் சென்னையின் வசிக்கிறேன்னு சொல்லுவோமா? இன்னுங்கிறது எங்கேயா பயன்படுத்துகிறோமா? 5ஆம் வேற்றுமை உறுப்பு இல் இன் ரெண்டும். மழையின் காரணமாக விடுமுறை அப்படின்னு சொல்கிறோம். இன் இல் ரெண்டுமே வர்ற மாதிரி ஒரு வாக்கியம் சொல்ல முடியுமா? சென்னையின் அருகில். ஓகே, சென்னையின் அருகில் கரெக்டாக, சென்னைக்கு அருகில் கரெக்டாக, சென்னைக்கு மிக அருகில் அப்படி தானே கேட்குறோம் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்டில் எல்லாத்தையுமே ரைட்டா. செங்கல்பட்டில் உள்ளது, விழுப்புரத்தில் உள்ளதெல்லாம் அப்படி தானே சொல்கிறாங்க. வீட்டு மனையெல்லாம் விழுப்புரத்தில் வீட்டு மனை இருந்தால் சென்னைக்கு மிக அருகில் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. சென்னைக்கு அருகில், சென்னையின் அருகில்ங்கிறது சரியில்லை. அது வந்து இப்போ இந்த காலத்து 2K கிட்ஸ் சொன்னால் பரவாயில்ல, நீங்கள் சொல்லக்கூடாது. இன் இல் ரெண்டு சேர்ந்து வர மாதிரி ஒரு ஃப்ரேஸ் சொல்லுங்கள், ஒரு சொற்றொடர் சொல்லுங்கள். 5ஆம் வேற்றுமை உறுப்பு தான். இந்த புத்தகத்தின் 16ஆம் பக்கத்தில் ஒரு பிழை உள்ளது. இந்த புத்தகத்தின் அப்படிங்கும்போது ஒரு ப்ராடர் ஸ்பேஸ். 16ஆம் பக்கத்தில் இன்னும் நுணுக்கமாக எந்த இடத்துலன்னு சொல்கிறோம். இந்த புத்தகத்தின் 16ஆம் பக்கத்தில் ஒரு பிழை உள்ளது அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து நீங்கள் ஒரு புத்தகத்தில் உள்ள ஒரு பெரிய இடத்துக்கு அப்புறம் அதுக்குள்ள பர்டிகுலராக சொல்லும்போது அங்கே இல் வருது, இங்கே இன் வருது அப்படின்னு சொல்லும்போது, அப்போ இது எல்லா இடத்துலையும் சொல்லலாம்னா எல்லா இடத்துலையும் சொல்ல முடியாது. நான் சென்னையில் சைதாப்பேட்டையின் வசிக்கிறேன்னா தப்பாயிரும். நான் சென்னையில் சைதாப்பேட்டையில் வசிக்கிறேன்னு தான் சொல்லுவோம். இல் அங்கே 2 இல்லு தான் வருது. அங்கே சென்னையில்ங்கிறது ப்ராடர் ஏரியா, அண்ணா நகரில் அல்லது வந்து கோட்டூர்புரத்தில் அப்படின்னு 2 இடத்துல இல் தான் வருது. ஸோ அங்கே வந்து மாற்ற முடியல. ஆனால் இங்கே வரும்போது இந்த புத்தகத்தில் 16ஆம் பக்கத்தில், இந்த புத்தகத்தின் 16ஆம் பக்கத்தில் பிழை உள்ளது அப்படின்னு சொல்லலாம். இந்த புத்தகத்தில் 16ஆம் பக்கத்தில், இந்த புத்தகத்தின் 16ஆம் பக்கத்தில் பிழை உள்ளது. இந்த புத்தகத்தின் அப்படின்னு சொல்லி அங்கே இன்னும் 16ஆம் பக்கத்தில் அப்படிங்கும்போது இல்லும் போடலாம், மாற்றி போட்டு நம்ம சொல்லலாம். இது வந்து இன் இல்லுக்கான வேறுபாடுகள் இன்றைக்கி பயன்படுத்தும் போது. இதை வந்து தனியாக ஒரு இது இருக்குது. நுஃப்மான் சொல்லிட்டு ஒரு அறிஞர், ஈழத்து தமிழறிஞர், அவர் அற்புதமான ஒரு புக்கில் இருக்கார். தற்கால தமிழ் அப்படின்னு ஒரு புத்தகம். நம்ம தற்கால தமிழ் இலக்கணமாக ஒரு புத்தகம் நம்ம இதில் இருக்கும், தமிழ் விர்ச்சுவல் அகாடமியில் இருக்கும். நுஃப்மான் வந்து நுஃப்மான்னு போட்டு தேடி பாருங்கள், அக்கு வரும். அக்கு போட்டு மான், நுஃப்மான் அப்படின்னு போட்டு பாருங்கள். அவர் எழுதின புத்தகம் வந்து தற்கால தமிழ் இலக்கணம். தற்காலத்தில் எப்படிலாம் வேற்றுமை உறுப்புகள் பயன்படுத்தப்படுது அப்படின்னு எழுதிப்பார். இந்த வேற்றுமை உறுப்புகள் அப்படிங்கிறது நம்ம குழந்தைகளுக்குலாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதில் நிறைய பிழை வருதுங்க இப்போ எழுதும்போது. இந்த காலத்து ஜென்ரேஷன் இங்கிலீஷ் மீடியத்தில் படித்து எழுதுகிற குழந்தைங்க வேற்றுமை உறுப்புகளை பயன்படுத்த தெரில. இங்கிலீஷில் எப்படி ப்ரிப்போசிஷனுங்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி நம்மளை வேற்றுமை உறுப்புகள் முக்கியம். இப்போ இங்கிலீஷில் வந்து சொல்கிறீங்களா, ஐ எம் லிவிங் இன் சென்னை அப்படின்னா நான் சென்னையில் வசிக்கிறேன். இன்னுங்கிறது முன்னால் வருது, சென்னைக்கு முன்னால் வருது. அதனால் ப்ரீ பொசிஷன்னு பேர். அதனால தான் ப்ரிப்போசிஷன் சொல்கிறோம். அந்த வார்த்தைகளுக்கு முன்னால் வரக்கூடியது. ஆனால் திராவிட மொழிகளில் பின்னால் வரும். ஆரிய மொழிக்கும் திராவிட மொழிக்கும் கால்டுவெல் எழுதுகிற வேறுபாடுகள் 13 வேறுபாடுகள் எழுதுவார். அதில் இது ஒன்று.
நான் சென்னையில் வசிக்கிறேன்னா சென்னை கூட்டல் இல் பின்னால் போயிடுது. அதனால் போஸ்ட் பொசிஷன் சொல்லுவோம். வேற்றுமை உறுப்புகள்லாம் வந்து போஸ்ட் பொசிஷன்ஸாக வரும். ஸோ இதெல்லாம் இதுதான் தமிழினுடைய மரபு, இலக்கண மரபு. இந்த இலக்கண மரபு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது வருது. மரபு வரலாறில் இது ஒன்று. கலங்கி, உளிஞ்சில். அந்த உளிஞ்சில்ங்கிறது இது ஒரு பாட்டனி தெரிஞ்சுக்கணும். அதில் உளிஞ்சில் அப்படின்னா என்ன, சிரிசா ட்ரீ, அலிசியா லெபக், அதனுடைய பொட்டானிக்கல் நேம் சொல்கிறோம். இந்த உளிஞ்சில்ங்கிற மரம் எந்த விதமான மரம் அப்படின்னு சொல்லி, வாகை அப்படிங்கிற மரமும் உளிஞ்சில்ங்கிற மரமும் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பொட்டானிக்கல் கார்டனில் போய் பார்த்தீங்கன்னா உளிஞ்சில் அப்படின்னு போட்டிருப்பாங்க. வாகை மரத்துக்கு இன்னொரு பேர் உளிஞ்சில் அப்படின்னு தெரியுது. கிழவாங்க. வெண்ணற்று ஒழுங்க, வெண்ணற்று ஒழிக்கும், வெள்ளை விதை கூடு ஒழிக்கும். அதான் அந்த கிளுகிழுப்பு மாதிரின்னு சொல்லுவாங்க. கிளுகிழுப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி உள்ளே வந்து காஞ்சி போய் அந்த விதையில் வந்து உள்ளே வந்து சவுண்டு வரும். வேய் பையில் மூங்கில் நிறைந்த அழுவம்னா பரப்பு. இங்கு இது பாலை நிலத்தை உணர்த்துகின்றது. முன்னியோர் கடந்து செல்ல எண்ணி வருபவர்கள், கடந்து செல்ல எண்ணி வருவர்களுடன் வருவார். அடுத்த பாட்டு இது நான் ஏற்கனவே முதல் என்னுடைய வகுப்பிலே அந்த பாட்டு நான் சொல்லியிருக்கேன். உள்ளூர் யோகத்துக்கு கீழே வாங்க. இந்த ஒரு பாட்டு மட்டும் சொல்லியிருக்கேன். இன்னும் கீழே ஒரு நிமிஷம் இருங்க. கீழே வாங்க. இது மாமூலனார் பாட்டு. இவர் வரலாற்று செய்திகள் அதிகம் பாடுவதில் ஆர்வம் கொண்டவர். இதில் இந்த பாட்டு என்னென்னா, ஒரு தலைவி வந்து தலைவன் பிரிஞ்சு போய் ரொம்ப நாளாக வரவே இல்லை. அப்போ தன்னுடைய மன வருத்தத்தை தோழியிடம் சொல்வதாக அமைந்த பாடல் இது. மாமூலனார் வந்து வரலாற்று செய்திகளை அதிகம் பாடுவதில் புகழ்பெற்றவர். சங்ககால புலவர்களிலே ரொம்ப காலத்தால் முற்பட்டவர் என்று கருதப்படுவார். இவர் தான் முதல்ல மௌரியர்கள் பற்றி குறிப்பிடுவார். மௌரியர்கள்னால் மௌரியர்கள் 3ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். அசோகர்லாம் மௌரிய சக்கரவர்த்தி தான். அந்த மௌரியர்கள் தென்னாட்டின் மீது படையெடுத்ததை பற்றி குறிப்பு இவர் தான் சொல்கிறார். அதனால் வந்து மௌரியர் படையெடுப்பு பற்றி பார்த்தா இவர் மாமூலனார் அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான சங்ககால புலவர்களில் ஒருத்தர் மாமூலனார். வரலாற்று செய்திகளை பாடுவதில் பரணர் மாதிரி இவர் ரொம்ப முக்கியமாக இருந்தவர். இப்போ இவர் எழுதிய பாடல் இது. ஒரு தலைவி தன்னுடைய நெஞ்சுக்கு சொல்வதாக சொல்வது, தோழி கேட்கும்படி சொல்வது. கோடு ஈர் இலங்கு வலை நெகிழ நாடொரும் பாடில களிலும் கண்ணொடு புலம்பி ஈங்கு இவன் உரைதலும் உய்குவம் ஆங்கே எலி இனி வாடிய நெஞ்சே முனாது குள்ளை கண்ணி வடுகர் முனையது பல்வேல் கட்டி நன்னாட்டு உம்பர் மொழிபெயர் தேயத்தார் ஆயினும் வழிபடல் சூழ்ந்திசின் அவருடைய நாட்டே. ஒரு தலைவி வந்து சொல்கிறா, தலைவன் பிரிஞ்சு போய் ரொம்ப நாள் ஆச்சு, எப்போ திரும்பி வருவான்னு தெரியல, இனிமேல் பொறுக்க முடியாது, அவன் போயிருக்கிற திசையை நோக்கி நாமும் போயிட வேண்டியதான். அவன் பக்கத்து ஊருக்கு போயிருந்தால் திரும்பி வந்திருப்பான். அவன் கொஞ்சம் தள்ளி போயிட்டான் போல். எங்கே போயிட்டான்னா வேறு மொழி பேசக்கூடிய இடத்துக்கு போயிட்டான் போல். தமிழ் பேசாத வேறு மொழி பேசக்கூடிய இடத்துக்கு போயிட்டான் போல். அது வேறு மொழி பேசக்கூடிய இடம் அப்படின்னா என்னென்னா, அப்போ அந்த காலத்திலே வந்து ஆந்திரா இருந்ததை சங்க இலக்கியமே குறிப்பிடுது அப்படிங்கிறது இந்த பாட்டை தான் உதாரணம் சொல்லுவாங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து வடுகர் அப்படின்னு பேர். வடுகர் அப்படின்னா தெலுங்கு பேசக்கூடிய மக்களை சங்க இலக்கியம் வந்து வடுகர் என்று குறிப்பதாக உரையாசிரியர்கள் சொல்கிறாங்க. குள்ளை கண்ணி வடுகர், அவங்க தலையில் வந்து அடையாளப்பூ சூடுவது வந்து குள்ளை மலரை சூடுவார்கள். முல்லை மலர் நமக்கு தெரியும், குள்ளை மலர்னு ஒரு பூ இருந்திருக்கு. அந்த குள்ளை மலரை சூடக்கூடியவர்கள் தான் வடுகர்கள் அப்படின்னு இந்த பாடல் நமக்கு தெரிவிக்குது. ஒவ்வொரு அரசர்களுக்கும் ஒரு அடையாளப்பூ உண்டு. நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க. பாண்டியர்களுக்கு வேப்பம்பூ, சேரர்களுக்கு பனம்பூ, சோழர்களுக்கு ஆத்தி மாலை அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு அரசர்களுக்கும் ஒரு அடையாளப்பூ உண்டு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடையாளப்பூ இருக்கிற மாதிரி பாண்டியர்களுக்கு வேப்பம்பூவும், சேரர்களுக்கு படம்பூவும், சோழர்களுக்கு ஆத்தி மாலையும் இருக்கிற மாதிரி வடுகர்களுக்கு வந்து குள்ளைக்கண்ணி, குள்ளை மாலை அணிபவர்கள் வடுகர்கள். அந்த குள்ளைக்கண்ணி வடுகர்கள் வாழக்கூடிய நாட்டுக்கும் போயிருப்பானோ, அது வேறு மொழி பேசுகின்ற தேசம் ஆயிற்று, வேறு மொழி பேசுகின்ற மாநிலம் ஆயிற்று. இப்போ மாநிலம் சொல்கிறோம், அந்த காலத்தில் தேசம் தானே, தனி தமிழ் தேசம்னால வேறு மொழி பேசுகிற மொழிபெயர் தேயம், மொழிபெயர்த்தல் அப்படிங்கிற வார்த்தை இன்றைக்கி நம்ம பயன்படுத்துகிறோம் கலைச்சொல்ல. மொழிபெயர் தேயம், வேறு மொழி பேசக்கூடிய தேயம். குள்ளைக்கடி வடுகர்கள் வாழும் நாடு அது எங்கே இருக்குது அப்படின்னா, கட்டி என்கிற மன்னன் ஆளக்கூடிய நாட்டுக்கு அப்பால் இருக்கிறது. கட்டிங்கிற மன்னன் தான் ஆளக்கூடிய நாடு தான் வந்து தமிழ்நாட்டின் எல்லை அப்படின்னு இந்த பாட்டு மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். கட்டிங்கிறது திருவேங்கடம், திருவேங்கடத்துக்கு பக்கத்தில் இருக்குது கட்டி. அந்த கட்டி வாழக்கூடிய நாட்டுக்கும் அப்பால் இருக்கக்கூடியது இது. அங்கே தான் தலைவன் போயிருப்பான். அதனால் இனியும் பொறுப்பதில்லை, தலைவனை காண்பதற்கு நான் உடனே கிளம்ப வேண்டும்
என்று தலைவி தன் நெஞ்சுக்கு சொல்வதாக எழுதப்படுவார். தலைவி ஜெனரலி போகலாம் மாட்டாங்க, தலைவன் பிரிஞ்சு இருப்பாங்க, பிரிவு ஆற்றாமையை சில மாதிரி தன் நெஞ்சுக்கு சொல்வதாக சொல்வார்கள். அப்போ தோழி அதை கேட்டுட்டு ஆறுதல் சொல்வாள், நீ போக வேண்டாம், வந்துடுவான், திருப்பி வந்துடுவான் அப்படிங்கிற மாதிரி ஆறுதல் சொல்வாள். இப்போ தன் நெஞ்சுக்கு சொல்வதாக, நெஞ்சோடு கிளத்தல்னு பேர், தன் நெஞ்சோடு புலம்பிக் கொள்வதாக, தன் நெஞ்சிடம் சொல்வதாக எழுதப்பட்ட பாடல். அதில் வந்து இந்த வரலாற்று செய்தி வைக்கப்பட்டிருக்கு. அந்த காலத்தில் இருந்த எந்தெந்த இடம், கட்டிங்கிற மன்னன், அவனை பற்றிய குறிப்பு, அதெல்லாம் இதில் பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு 10 மினிட்ஸ் வரேன். கீழே வாங்க. தலைவனை பிரிந்திருக்கும் தலைவி தோழி கேட்கும்படி நெஞ்சை நோக்கி கூறி தன்னுடைய துயரத்தை வெளிப்படுத்தியது. நீடு வாழ்வாயாக என் நெஞ்சே, சங்கினை அறுத்து செய்யப்பட்ட ஒளியுடைய வளையல்கள் என் கை மெலிந்ததால் கழன்று நாள்தோறும் உறங்காமல் கலங்கி எழும் கண்களுடன் வருந்தி இங்கு வாழ்வதிலிருந்து நாம் தப்புவோம். தலைவனை பிரிந்ததால் ஏற்படக்கூடிய மெய்ப்பாடுகள் தொல்காப்பியமே சொல்லியிருக்கு. என்னென்ன மெய்ப்பாடுகள் தலைவியிடம் தோன்றும் அப்படின்னா, தலைவனை பிரிந்தால் அவளுக்கு வந்து தூக்கம் இல்லாமல் போயிடும், உடல் மெலிஞ்சு போயிடுவா, பசலை படர்ந்துடும், அது அனிமிக் ஆயிடுவா. அதுக்கப்புறம் உடல் மெலிகிறதுனால வளையல்கள் கீழே கலண்டு விழும் அப்படிலாம் சொல்லியிருக்கு. இந்த இதுதான் இங்கேயும் சொல்கிறா. நீடு வாழ்வாயாக என் நெஞ்சே, சங்கினை அறுத்து, மேலே போங்க பாட்டில், சங்கு வளையல் அப்படின்னா கோடியிர் இலங்கு வளை அப்படின்னு சொல்கிறாங்களே, கோடியிர் வள ஈர்தெல்லாம் ஈறுதல்னா கீறுதல், சங்கை அறுத்து செய்யப்பட்ட வளை, கோடுன்னா சங்கு, சங்கை ஈர்த்து செய்யப்பட்ட வளையல், கோடியீர் இலங்கு வளை. இதை வந்து சொல்லோவியங்கள்னு சொல்லுவார் மூவா. சங்க இலக்கியத்தில் சொல்லோவியங்கள் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ரேஸ், அஞ்சிரை தும்பி அப்படின்னு வருது இல்லை, அழகிய சிறகினையுடைய தும்பி. அப்புறம் வளையல்னால் எப்படிப்பட்ட வளையல் அப்படின்னா கோடியீர் இலங்கு வளை, சங்கை அறுத்து செய்யப்பட்ட வளை அப்படின்னு சொல்லி அந்த டிஸ்கிரிப்ஷனோடு வர்றது. அதுதான் வந்து அட்ஜெக்டிவ்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அட்ஜெக்டிவ் வந்து ஒரு ஃப்ரேஸ் மாதிரி வரும். அதில் கோடியீர் இலங்கு வரை, குள்ளை கண்ணி வடுகர், வடுகருங்கிறது பெயர் சொல். எப்படிப்பட்ட வடுகர் அப்படின்னா குள்ளை மாலை அணிந்த வடுகர். இந்த மாதிரி சங்க இலக்கியத்தில் சொல்லோவியங்கள் அப்படின்னு பார்த்தீங்கனாலே நிறைய கிடைக்கும். இந்த 400 பாட்டில் கிட்டத்தட்ட ஒரு யாரும் சொல்லோவியங்களை பட்டியலிட்டு இருக்காங்களான்னு தெரில, எனக்கு தெரிஞ்சு ஒரு 1000 2000 கிடைக்கலாம். ஒவ்வொரு பாட்டிலே குறைஞ்சது 2-3 கிடைக்கும். வாழெயிரி சின்மொழி அறிவை அப்படின்னு வரும், குறைவான வார்த்தைகளை பேசக்கூடிய பெண் அப்படின்னு வரும். அது ரொம்ப ரேர் தானே, அதிகமாக பேசுவாங்க அப்படின்னா குறைந்த வார்த்தைகளை பேசக்கூடிய பெண் அப்படின்னு தலைவியை ஒருத்தர் புகழ்ந்து சொல்கிறான். அது ஒன்று மாதிரி கம்மியாக பேசக்கூடிய பெண்ணை நான் பார்த்ததில்ல, ரொம்ப சின்மொழி அறிவை அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி சில டிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து சங்க இலக்கியத்தில் ரொம்ப உண்டு. குள்ளை கண்ணி வடுகர், கோடியீர் இலங்கு வளை, நெகிழங்கிறது இப்படி வரும், ஞாபகம் வரும். நெகிழ நாள்தோறும், நாடோறும்னா நாள்தோறும், ஒவ்வொரு நாள்தோறும் பாடியில களிலும் கண்ணோடு புலம்புதல் நமக்கு தெரியும். பாடுன்னா உன்னோட பெரும்பாடாக இருக்குன்னு சொல்லுவோம்லே, அந்த மாதிரி துன்பம் மிகப்பட்டு கண்கள் வந்து கலங்கி புலம்பி, இங்கு இவன் அப்படிங்கிறது வந்து இப்போ நம்ம வழக்கில் இல்லை, 2 சொல்லி இன் தான் இருக்குது. 3 சொல்லி இன் அப்படின்னா இவ்விடம்னு அர்த்தம். அந்த காலத்தில் கடிதம் எழுதிட்டு கீழே இவன்னு போடுவாங்க, இப்படிக்குன்னு போடுறதுக்கு பதிலாக இவன் அப்படின்னு போடுவாங்க. இவன்னா இப்படிக்குன்னு அர்த்தம். 3 சொல்லி இன், அது இவன். இங்கு இவன் உரைதலும் உய்குவோம், இங்கே நான் வாழ்வதும் நடக்கிறது. உரைதல் அப்படிங்கிறது இப்போ இருக்குது, உண்டு உறைவிட பள்ளி, ரெசிடென்சியல் ஸ்கூலுக்கு சொல்கிறோம் உரைதல் அப்படின்ட்டு. உரைதலும் உய்குவோம் ஆங்கே, எழு இனி வாழி என் நெஞ்சை, என் நெஞ்சை இனி பொறுப்பதில்லை, எழுவாயாக நாம் இதை இடத்தை விட்டு நீங்கி செல்வோம். 3வது குள்ளை கண்ணி வடுகர் முனையது, குள்ளை கண்ணி வடுகர் நாட்டுக்கு பல்வேல் கட்டி நன்னாட்டு உம்பர், கட்டி என்ற மன்னன் ஆளக்கூடிய நாட்டுக்கு அப்பால் இருக்கக்கூடியது. மொழிபெயர் தேயம், அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி. கீழ்வாங்க. நாள்தோறும் உறங்காமல் இது சொல்லுவோம். தலைவர் இருக்கும் இடத்திற்கு செல்வதற்கு இப்பொழுது எழுவாயாக நீ, கஞ்சக்குள்ளை மலர்கண்ணி அணிந்த வடுகரின் இடத்திற்கு முன்னே உள்ள பல வேல்களையுடைய கட்டி என்பவனின் நல்ல நாட்டிற்கு அப்பால் உள்ள மொழிவேற்பட்ட நாட்டில் உள்ளவராயினும் அவர் இருக்கும் நாட்டிற்கு செல்லுதலை எண்ணினேன் நான். ரொம்ப தூரம்தான், கட்டி நாட்டையும் தாண்டி வேறு மொழி பேசக்கூடிய குள்ளைக்கடி வடுகர் நாட்டில் தான் அவன் இருக்கா. இருந்தாலும் அவனை பார்க்குறதுக்கு நான் போகணுன்னு முடிவு பண்ணிட்டேன். அப்படி தான் சொல்லிட்டு போனான், நான் போயிட்டு பொருள் தேடிட்டு வருவேன், மேபி குள்ளைக்கண்ணி வடுகர் இருக்க நாடு வரைக்கும் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவ்வளோ நாள் வரக்கானா அவனை தேடி நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து சில செய்திகள், வரலாற்று செய்திகள், அந்த காலத்தில் குள்ளைக்கண்ணி வடுகர்கள் இருந்தது, கட்டிங்கிற மண் ஆண்டது, இந்த மாதிரி சில செய்திகள் நமக்கு தெரிய வருது. கீழே வாங்க. இங்கு இவன் ஒரு ராகவங்கையார் உரை என்பது வளை நிகழ்தலும் கண் கவிழ்தலும் கண்டு அன்னை இடித்துரைக்கவும் ஊர் அலர் தூற்றவும்
நெஞ்சை நீயும் யானும் இங்கு இப்படி வருந்தி இருப்பது தப்புவோம் என்றதாம். வடுகர் முனையது மொழிபெயர் தேத்தாரன் என்றது தலைவித ஆண்மையும் உணர்வையும் குறித்தது நின்று எண்ணமும் முனையது உவேசா உரை முன்னே உள்ளதாகிய இது சோமசுந்தரா உரை பகைப்பழுத்ததாகிய முனையது தமிழர்கள் உரை எல்லை அப்படின்னு சொல்கிறார். முனைங்கிறதுக்கு பகைப்புலத்தாய் வரலாறு இதில் உள்ள வரலாறு வடுகர் பற்றிய வரலாறு. அதில் ஆரியர் பற்றிய வரலாறுன்னு சொன்னோம் இல்லையா, இதில் வடுகர் பற்றிய வரலாறு இருக்குது. கட்டிங்கிற மன்னன் குறுநில மன்னன் இதில் நீங்கள் யூடியூப்பில் இதில் போய் விக்கிபீடியாவில் போட்டாலே வந்துடும். வடுகர் பற்றிய வரலாறுனா எந்தெந்த பாட்டில் வருது சங்க இலக்கியத்துலேயே வந்துடும். கட்டிங்கிற மண்ணை பற்றிய வரலாறுனா எங்கெங்கன்னு வந்துடும். ஆரியர் பற்றிய குறிப்புனா எங்கெங்கன்னு வந்துடும். எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். வடுகர் வேங்கடத்தின் வடக்கில் உள்ளவர்கள். கீழே வாங்க. சின் மியா ஆகமோ மதி இருக்கும் சின் எனும் ஆவாயின் 6 முன்னிலை அசைச்சொல். இதெல்லாம் தொல்காப்பியத்தில் உள்ள குறிப்பு வச்சு கொடுத்துருக்காங்க. இவ்வளோதான். இதெல்லாம் ரொம்ப டூ மச் இலக்கணம், நம்ம இதுக்கு ஜெனரலி தேவையில்லை. கீழே வாங்க. ரைட். லேண்ட் சங்கம் தமிழ்.comல இதெல்லாம் இருக்குது. இது ஆங்கில டிரான்ஸ்லேஷனும் இருக்கும். கீழே வாங்க. ஓகே, இந்த 2 பாட்டு போதும் இன்றைக்கி. இந்த குறுந்தொகை இன்னொரு இது வரும்போது இன்னொரு வகுப்பில் பார்க்கலாம். முதல் 25 பாடல்கள் உள்ள வரலாற்று செய்திகளை சொல்லலான்னு இருக்கேன். இன்னொரு 2 பாட்டில் உள்ள வரலாற்று செய்திகளை இன்னொரு நாள் சொல்கிறேன். ஓகேவா? வேறு ஏதாவது இதில் டவுட்ஸ் இருக்கா? இதை சொல்லுங்கள். ஒளிபெருக்கியில் மட்டும் கேளுங்க. அதாவது குறுநில மன்னர்களை பற்றி பாட வேறுபாடு மூலமாக சங்க இலக்கியங்களில் சில இலக்கியங்களில் இருக்கிற மன்னர்கள் பற்றிய விஷயங்களை எடுத்து பாட வேறுபாடு பார்த்து நாம் வரையறுக்க முடியுமா, வரையறை செய்ய முடியுமா இருக்குது. அது அந்த காலத்தில் இதில் ஒரு குறுநில மன்னர் பேர் சொன்னீங்க பற்றி வந்திருக்கு. அந்த மாதிரி பேர் வேறு இலக்கியத்தில் இருக்கு. சங்க இலக்கியத்தில் 49 வேளிர்கள் குறிக்கப்படுறாங்க. கடையேழு வள்ளல்கள் பாரி காரி ஓரியில் நமக்கு தெரியும். அந்த மாதிரி அந்த காலத்தில் 3 விதமான நில உடைமையாளர்கள் இருந்தாங்க. வேந்தர், வேளிர், கிளார் அப்படின்னு சொல்லுவாங்க. வேந்தர்னா மூவேந்தர், சேர சோழ பாண்டியர்கள் தான் வேந்தர். அவங்க அடுத்த படிநிலையில் இருந்தவங்க வேளிர். வேளிர்கள் 49 வேளிர்கள் இருந்தாங்க. அவங்களாம் சின்ன சின்ன இப்போ ஒரு தாசில்தார் மாதிரி கிட்டத்தட்ட ஒரு சின்ன நாட்டை ஆண்டவங்க. அவங்க தான் ரொம்ப புகழ்பெற்று விளங்குறாங்க. இப்போ பரம்பு மலை ஆண்டவன் பாரி, வேல்பாரி. அவ்வளோ தூரம் வேல்பாரி என்னென்னா வேளிர் பாரின்னு அர்த்தம். அது மாதிரி 49 வேளிர்கள் இருந்தாங்க. இப்போ கட்டிங்கிறவும் அப்படிப்பட்ட குறுநில மன்னர்கள் ஒருத்தர் தான். 49 வேளிர்கள் ரொம்ப புகழ்பெற்ற வேளிர்கள். அதுலேயும் கடையேழு வேளிர்கள் அந்த 49 வேலையும் ரொம்ப பாப்புலரானவங்க. இது தவறவும் ஏராளமான வேளிர்கள். இப்போ புறநானூற்றில் மட்டும் கிட்டத்தட்ட 180 குறுநில மன்னர்களை பற்றி பேசப்படுது. அந்த பட்டியலே கொடுத்துருக்காரு. புலியூர் கேஸுக்கு இந்த உரையிலே கொடுத்துருப்பாரு, யார் யார் பாடப்பட்டவர் அப்படின்னு சொல்லி. அதில் அவங்கள பற்றிய குறிப்புகள்லாம் இருக்கும். 180 பாடல்கள் குறுநில மன்னர்களை பற்றி பாடல்கள். 180 குறுநில மன்னர்களில் 180 குறுநில பாடல்கள் குறுநில மன்னர்கள் பற்றியே பாடப்பட்டிருக்கு. 180 பாடல்கள் மூவேந்தர்களுக்குன்னா அதுக்கு ஈக்குவலான நம்பர் ஆஃப் பாடல்கள் குறுநில மன்னர்கள் எழுதப்பட்டிருக்கு. இந்த 49 வேளிர்களை பற்றியும் தமிழறிஞர்கள் எழுதியிருக்காங்க. 49 வேளிர்களை பற்றிய குறிப்பும் தமிழறிஞர்கள் எழுதியிருக்காங்க. அது எல்லாமே உங்களுக்கு அந்த இணையத்தில் கிடைக்குது. தகுந்த நூல்கள்லையும் கிடைக்குது. தமிழ்நாட்டு வரலாற்றில் வேளிர் வரலாறு, தமிழக வேளிர் வரலாறு இந்த ராகவையங்கார், ராகராயங்கார் அவங்க யாரோ ஒருத்தர் எழுதியிருக்காங்க. வேளிர் வரலாறு எழுதியிருக்காங்க. அதில் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ விக்கிபீடியாலே பார்க்கலாம். எந்த குறுநில மன்னர் பற்றினாலும் விக்கிபீடியாவில் பார்க்கலாம். நாளூர் கோசர்னா பார்க்கலாம். மைக் கொடுங்க. அவர் இதோ இன்னொரு கேள்வி கேட்குறது சார். அதாவது பழைய கற்கால பொருட்கள், அப்புறம் புதிய கற்கால பொருட்கள், அதாவது மக்கள் பயன்படுத்தின பொருட்களை பற்றி இந்த சங்க இலக்கியங்களில் குறிப்புகள் வருதுன்றீங்க. இப்போ இதில் சங்கால் செய்யப்பட்ட வளையல்கள் பற்றி அந்த ஒரு வரி இருக்குதுன்னு சொன்னீங்க. அது மாதிரி பார்க்கும்போது இப்போ கீழடி ஆய்வுகள்லாம் சிலதெல்லாம் கண்டெடுக்கிறாங்க, சில பொருட்கள்லாம். அந்த மாதிரி பொருட்களையும் இந்த இலக்கியத்தில் இருக்கிற பொருட்களையும் ஒப்பீடு செய்து நாம் பொருள் காண முடியுமா? ஆமாம், காரணம். இப்போ நம்ம கீழடி புத்தகம் போட்டிருக்கோம். பாடநூல் கழகத்திலே கீழடி பற்றி 50 ரூபாய்க்கு ஒரு புத்தகம் போட்டிருக்கோம், பார்த்துருப்பீங்க. 24 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அதுலேயே மதுரை காஞ்சியிலையும் கீழடியில் என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. மதுரை காஞ்சியை அதனுடைய லிவிங் மியூசியமாக கீழடி இருக்குது. மதுரை காஞ்சியில் சொல்லப்பட்ட என்னென்ன விஷயங்கள் கீழடியில் கண்டெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பட்டியலே இருக்குது. அந்த மாதிரி சங்கு வளையல் உட்பட என்னென்ன இப்போ தாயக்கட்டை போடுறோம் இல்லையா, தாயம், அந்த இதெல்லாம் பார்த்து பாலகிருஷ்ணருடைய உரை எல்லாமே அதான்.
எப்படி வந்து சங்க இலக்கியம் அப்படிங்கிறதும் கீழடி அப்படிங்கிறதும் சிந்துவெளி அப்படிங்கிறதும் மூணையும் இணைக்கக்கூடிய புள்ளியாக வந்து சங்க இலக்கியம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுல நிறைய உதாரணங்கள் கொடுத்து பேசுவார். அப்படி ஒவ்வொரு நீங்கள் இங்கே தான் நடக்குது. இப்போ 3வது பார்த்தா 4வது பத்தில் 3வது வரையும் 4வது வரையும் முடிச்சிருக்காரு. போன சமீபத்தில் கூட கரும்பு பற்றி பேசினார். கரும்பு பற்றி பேசியிருக்காரு. எருமை, அணிநடை எருமை பற்றி பேசியிருக்காரு. மாதிரி ஏதாவது ஒரு தலைப்பு எடுத்துக்கிட்டு அதில் சங்க இலக்கிய பாடல்கள் என்னென்ன இருக்குன்னு ஒரு டீட்டெயிலான பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் கொடுக்குறாரு. அது புத்தகமாகவும் வந்திருக்கு. பாரதி புத்தகாலயத்தில் புத்தகமாக வந்திருக்கு. கடவுள் ஆயினும் ஆகணும் ஒரு தொகுப்பு வந்திருக்கு. அணிநடை எருமைன்னு வந்திருக்கு. 3வது பற்றி இப்போ 4வது பற்றி போயிட்டுருக்கு. 4வது பற்றியில் கரும்பு பற்றி சமீபத்தில் பேசினார் சார். ஆரியர் பற்றி ஏற்கனவே ஒரு வாட்டி பேசியிருக்கார். இப்போ 33 லெக்சர் போயிட்டுருக்கு. கண்டினியூஸாக அது 100 லெக்சர் கொடுக்குறதா பிளான். அது கண்டினியூஸாக போயிட்டுருக்கு. யாராவது மிஸ் பண்ணிங்கன்னா கேளுங்க. அது வந்து சங்கச் சுரங்கம், பாலாவின் சங்கச் சுரங்கம் சொல்லிவிட்டு அது வரும். எப்போ வருதுன்னு பார்த்து அந்த லெக்சர் அட்டன் பண்ணுங்க. அது ரொம்ப முக்கியமான லெக்சர். சார், இந்த சிலம்புங்கிறது வந்து அன்மேரிடு அப்படின்னு சொன்னீங்க நீங்கள். பட் சிலப்பதிகாரம்ல அப்படியே உல்டாவாக வருது இல்லை? ரிவர்ஸ் உல்டாவாக வரல. சிலப்பதிகாரம் தான் அதை இது பண்ணுது. அது தமிழர் கண்ணகி வந்து மேரீடு பட் சிலம்பு போட்டிருக்காங்க. சிலம்பு போடல. யார் சொன்னா? நீங்கள் எங்கே பார்த்தீங்க? கண்ணகிக்கு வந்து சிலம்பை எடுத்து கொடுத்தாங்களே தவிர கால்லேருந்துலாம் கழட்டி கொடுக்கல. அவ்வளோ ஈஸியாக வாங்கிட முடியுமா என்ன? ஒரு பொண்ணை போட்டிருக்க நகையை கழட்டான்ட்டு அப்படிலாம் கழட்டி கொடுக்க மாட்டாங்க. சிலம்பை வச்சுருக்காங்க. அவங்களுக்கு யூஸ் இல்லை, அதனால் போய் வச்சுக்கோ, பிஸ்னஸ் பண்ணிக்கோன்னு கொடுத்தாங்க. கழட்டிலாம் கொடுக்க மாட்டாங்க. நல்லா கொடுப்பாங்களான்னு அதெல்லாம் கொடுக்கல. கழட்டிலாம் கொடுக்கல. அவங்களுக்கு தேவையில்லைன்னு தான் கொடுத்தாங்க சிலம்பு. அப்போ வந்து மங்கள நான் அப்படின்னு ஒன்றுமே கிடையாது. அப்போ தாலி மங்கள நான் இல்லை. அது தமிழர் திருமணத்தில் தாலின்னு ராசமாணிக்கனார் ஆய்வு பண்ணி தனி புத்தகமே எழுதியிருக்காரு. அதில் வந்து தாலி கெட்டுதல் இல்லை, சங்க காலத்தில் இல்லை. 10ஆம் நூற்றாண்டில் தான் நமக்கு கிடைக்குது. ராஜராஜ சோழன் காலத்தில் தான் நமக்கு அதுக்கான ஆதாரம் கிடைக்குது. அதுக்கு முன்னால் வரைக்கும் இல்லை. மங்கள நான் ஏற்றக்கூடிய இது வந்து மரபு இல்லை. தமிழ் திருமணத்தில் தாலி இல்லை பழைய காலத்தில். அகநானூரில் 26, 36, 126 2 பாட்டிலையும் குறிப்புகள் இருக்குது. அதில் கூட தாலி பற்றிய குறிப்புகள் இல்லை. புறநானூறு இதுலேயும் சிலப்பதிகாரத்துலையும் இல்லை. முதல்ல எதில் வருது சொன்னீங்க சார்? 10ஆம் நூற்றாண்டில் ராஜராஜ சோழன் காலத்தில் கிடைச்ச கல்வெட்டுகளில் தான் தாலி பற்றிய குறிப்பு வருது. தமிழக வரலாறு மக்களும் பண்பாடுன்னு கே பிள்ளை உடைய புத்தகம் பாடநூல் கழகம் வெளியிட்டிருக்கு. உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்டிருக்கு. அதில் தெளிவாக எழுதியிருக்கார். தமிழர் திருமணத்தில் தாலி அப்படின்னே விரிவாக ராசமாணிக்கனார் எழுதியிருக்கார். தேங்க்யூ. ஓகே சார், செம்மொழி பற்றி சொல்லும்போது தமிழ் வந்து வாழக்கூடிய மொழி, லிவிங் லாங்குவேஜ் சொன்னீங்க. 2 சிறப்புகள் சொன்னீங்க சார். இன்னும் ஒன்றுங்க சார்? அதான் ஒன்று வந்து எல்லா ரிலீஜனுக்கான லிட்ரேச்சரும் தமிழில் இருக்குது. சமணம், பௌத்தம், கிறித்தவம், இஸ்லாம். இப்போ சான்ஸ்கிரிட்டில் வந்து ஒரு இஸ்லாமிய காப்பியும் கிடையாது. க்ரீக்கில் அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அது க்ரீக் வந்து லிவிங் லாங்குவேஜாகவே இல்லை. இப்போ என்றைக்கு புழக்கத்தில் இல்லை. அதில் வந்து லாட்டின் வந்து இங்கே இல்லை. லாட்டின் இஸ் டெட் லாங்குவேஜ். இட்டாலியன் தான் இருக்குது. இட்டாலியனுக்கும் லாட்டினுக்கும் பெரிய வித்தியாசம். லாட்டின் வந்து எல்லா யூரோப்பியன் லாங்குவேஜுக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்க தவிர லாட்டின் இன்றைக்கி ஒரு லிவிங் லாங்குவேஜ். லாட்டினில் யாரும் ஸ்கூல் நடத்திட்டு இருக்கல. ஸோ லாட்டின் வந்து மேகசின் யாரும் ரன் பண்ணிகிட்டு இருக்கல. ஸோ சான்ஸ்கிரிட்டில் எதுவும் மேகசின் வரதில்லை. ஸோ லிவிங் லாங்குவேஜாக இருக்குது தமிழுடைய ஸ்பெஷாலிட்டி. இன்னொன்று எல்லா ரிலீஜனுக்கான லிட்ரேச்சர் இருக்கக்கூடிய லாங்குவேஜ், எல்லா ரிலீஜனுக்குமான பொயட்டிக் லிட்ரேச்சர். இப்போ தேம்பாவணி இருக்குது, சீராப்புராணம் இருக்குது. அதில் உரைநடையில் கூட இன்றைக்கி நினச்சா கூட எழுதிடலாம். ஆனால் அந்த ட்ரெடிஷ்னல் கிராமரில், ட்ரெடிஷ்னல் பொயட்ரியில் இருக்கக்கூடியது இது. அது வந்து தமிழுக்கு தான் இருக்குது, வேறு எந்த லாங்குவேஜும் கிடையாது. நன்றி சார். சார், இப்போது வந்து வடுகர்னா தெலுங்கு பேசும் மக்கள்னு சொன்னீங்க. அப்போ திருவேங்கடம் சொல்கிறது வந்து திருப்பதியை குறிக்கிறதா சார்? ஆமாம், திருப்பதி தான். திருப்பதிக்கு அப்போ அதான் அந்த காலத்தில் வடவேங்கடம், தென்குமரி, ஆயிடை, தமிழ்கூர், நல்லுலகன்னு சொல்கிறோம்ல. சங்க காலத்தில் அந்த எல்லையை வந்து ஓரளவு டிஃபைன் ஆகிருந்தது. அதுக்கு அந்த பக்கம் இருந்தவங்க தெலுங்கு பேசுகிறவங்க. திருவேங்கடம்னாலும் அப்போ வந்து தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் இல்லை. திருவேங்கடம் வந்து தமிழ்நாட்டினுடைய எல்லையாக இருந்துச்சு. அதனால தான் அந்த எல்லை போராட்டத்தை அங்கே நான் திருப்பதி நமக்கு வேணும்னு கேட்டது. நன்றி சார். அதுக்கு வந்து மாப்போசி விரிவாக எழுதியிருக்கார். திருவேங்கடம் வந்து தமிழ்நாட்டில் தான் இருந்தது. பல இலக்கியங்கள் எவ்வளோலாம் இருக்குது அப்படின்ட்டு. எல்லை போராட்ட வரலாறு படித்தீங்கன்னா மாப்போசி இது படித்தீங்கன்னா நல்லா தெரியும். சிலப்பதிகாரத்திலே வருது. ஓகே, நன்றி எல்லோருக்கும். நன்றி. இன்றைய வகுப்பினை நடத்தி தந்த ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றிகளை அண்ணா நூற்றாண்டு நூலகம் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் மாணாக்கர் ஆகிய வாசகர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் நாளை முனைவர் முத்துவேல் ஐயா அவர்களின்
குறுந்தொகை வகுப்பில் சந்திப்போம். நன்றி.